நற்பாதிப்பு செய்த இல்லாவிட்டால் நற்பாதிப்பு செய்யும் ஸ்திரீகள் அவங்க செஞ்சாங்க, நம்ம தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம்? நற்பாதிப்பு செய்ய போகிறோம். வேதத்தில் உள்ள ஒரு சில ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நற்பாதிப்பை உண்டாக்கும் ஸ்திரீகள். சில பேர் எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு இம்பேக்ட் உண்டாக்கிடுவாங்க. ஒரு இடத்துல போய் ஜோம் பண்ணுவாங்க, அது யாருக்காவது ஆஸ்வாதமாக இருக்கும். ஒரு சாட்சி சொல்லுவாங்க, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி தான் வீடு வீடாக போகணுமே ஒழிய வீடு வீடாக அலப்புகிறதற்கும் வேண்டாத கதைகளை பேசுவதற்கும் போகக்கூடாது. அது எந்த விதத்திலும் அந்த வீண் பேச்சுகள் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவர்களுக்கும் அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆகவே நாம் மற்றவருடைய வாழ்க்கையிலே நற்பாதிப்பு, நல்ல பாதிப்பை செய்கிறவளாய் நாம் அமைய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக 2 வாரமாகவே இந்த நற்பாதிப்பு என்கிற வார்த்தையை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து கொண்டே வந்தார். ஆகவே அந்த நற்பாதிப்பு என்ற அந்த வார்த்தை உள்ளத்தின் ஆழத்திலே போனதினாலே ஒரு சில வேதத்தில் உள்ள ஸ்திரீகளை நாம் காணப்போகிறோம். முதலாவதாக மூலாதார வசனமாக மத்தேயு 5:16 மத்தேயு 5:16 தெரிந்த வசனம் வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அங்க 2 ஃப்ரேசஸ் வாக்கியங்களை பாருங்க. உங்கள் நற்கிரியைகள், உங்கள் வெளிச்சம். அப்ப உங்கள் நற்கிரியைகள் என்று சொல்கிறதிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நற்பாதிப்பை உண்டாக்குற ஒரு காரியமும் ஒரு நற்கிரியையாக இருக்கிறது. அடுத்தது உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று சொல்லும்போது ஒரு வெளிச்சத்துடைய தன்மையே தனக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சத்தில் அது ஏதாவது பாதிக்கும். இப்போ சூரியனின் வெளிச்சம் என்ன பண்ணுது? தாவரத்தை பாதித்து அது ஃபோட்டோசிந்தசிஸை உண்டாக்கி அதுக்குள்ளாய் அந்த கனி தருகிற காரியத்தை உருவாக்குது. அப்போ சூரியன் ஒரு பாதிப்பை, சூரிய வெளிச்சம் ஒரு பாதிப்பை உண்டாக்குறது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நற்கிரிகளை செய்யும்போது நமக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் நம்மிடத்திலிருந்து பாய்ந்து மற்றவர்களை நல்ல விதத்திலே பாதிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்திரீகள் யார் யார் நற்பாதிப்பு செய்தார்கள் என்றும், எந்தெந்த ஸ்திரீகள் நற்பாதிப்பு செய்தார்கள், எந்த விதத்தில் செய்தார்கள், எதினால் செய்தார்கள், எந்த பகுதியில் செய்தார்கள் என்று சொல்லி ஒரு சில சகோதரிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் திருத்தமாய் நேரடியாக செய்திக்கு செல்கிறேன், எனக்கு முன்னுரை இல்லை. அதனால் முதலாவது ஐனிக்கேயாளை குறித்து, ஐனிக்கேயாள் ஒரு தனி நபருடைய வாழ்க்கையிலே நற்பாதிப்பு செய்தாள். இந்த 5 குறிப்புகளை நான் பெயர்களை சொல்லிவிட்டு நாம் அதற்கு பிறகாக ஒவ்வொரு குறிப்புக்குள்ளாய் செல்வோம். ஐனிக்கேயாள் யாரு? தீமோத்தேயுவின் யார்? பாட்டியா? தாய். இது பாட்டி பேர் என்ன? லோவிசாள். அப்ப தீமோத்தேயுடைய தாயாகிய ஐனிக்கேயாள் ஒரு தனி நபருடைய வாழ்க்கையிலே நற்பாதிப்பை உண்டாக்கினாள். 2வது, அது டிகிரி ஏறிட்டே வரும் பாருங்க. ராகா என்ற ஸ்ரீ, நான் வேசின்னு தான் அங்கே இருக்கோம், ஆனால் அவங்க பண்ண நற்பாதிப்பை பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்ரீன்னு தான் கூட தோணும். ராகாப் என்ற ஸ்ரீ தன்னுடைய குடும்பத்திலே நற்பாதிப்பை செய்தாள். 3வது, சமாரிய ஸ்ரீ, தனி நபர்லேருந்து இப்போ என்ன இருக்கு? குடும்பம். அதுக்கப்புறம் பட்டணத்திலே சமாரிய ஸ்ரீ நற்பாதிப்பு செய்தாள். 4வதாக, பட்டணம் சின்னது, தேசம் பெரியது. எஸ்தர் தன் நற்பாதிப்பின் மூலமாக தேசத்திலே நற்பாதிப்பை உண்டாக்கினாள். எஸ்தர் தேசத்திலே நற்பாதிப்பை உண்டாக்கினாள். 5வது, மகதலேனா மரியாள் இந்த முழு உலகத்தையுமே அவள் நற்பாதிப்பு செய்தாள். எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யாரு? ஐனிக்கேயாள். சில பேர் சொல்றீங்க, நான் ஐனிக்கேயாளாவே இருந்துட்டு போயிடுறேன், ஒரு ஆளுக்கு நற்பாதிப்பு செஞ்சால் போதும். இல்லை, இந்த 5 காரியமும் என் வாழ்க்கையில் காணப்படணும். நான் தனி நபர் மீதும் நற்பாதிப்பு செய்யணும், குடும்பத்தில் இருக்கவங்க மீதும் நற்பாதிப்பு செய்யணும். 3வது யாரு? பட்டணத்தின் மீதும், நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் மீது நற்பாதிப்பு செய்யணும். அப்புறம் நம்மளுக்கு தேசம் என்ன தேசம்? இந்திய தேசமா? இந்த பெரம்பூர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் இந்தியாவுக்கெல்லாம் போகலாம். சில பேர்
ஆஸ்பத்திரியில் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வியாதியஸ்தரை விட்டுருவாங்க. ஆப்பிரிக்கா அமெரிக்கான்னு அப்படியே போய் உலகம் சுற்றிட்டு அப்புறம் வந்து இங்கே பார்க்கறதுக்குள்ளே ஒரு இடத்துல அப்படி நடந்துச்சு, அவர் இறந்தே போயிட்டாராம். அந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய தேசம் என்று சொல்லும் போது நம்முடைய பெரம்பூரை யோசிச்சுக்கோங்க. பெரம்பூரில் நற்பாதிப்பு என்ன பண்ண போகிறோம், இந்த சபை செய்ய போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் இதெல்லாம் முன்னுரையாக சொன்னால் நீங்கள் அதை உங்களுக்கென்று ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் 5வதாக மகதலேனா மரியாள் என்ன பண்ணா, உலகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய நற்பாதிப்பை செய்தாள். முதலாவதாக ஐனிக்கேயாள் எப்படி தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் நற்பாதிப்பு செய்தாள் என்ற முதல் காரணம் என்னவென்றால் வேத அறிவு. ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3:14-15. ஐனிக்கேயாள் தன்னுடைய வேத அறிவின் மூலம் தன் மகனாகிய தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே நற்பாதிப்பு செய்தாள். வாசிங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய். அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய். பவுல் பர்சன் தீமோத்தேயு குறித்து சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ உன்னுடைய தாயாகிய ஐனிக்கேயாளிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சிறு வயது முதல் என்ன பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அப்படி என்றால் ஐனிக்கேயாளாகிய தாயாருக்குள்ளாக இருந்த அந்த வேத வார்த்தைகள், வேத எழுத்துக்கள், வேதத்தின் சத்தியங்கள் எல்லாவற்றையும் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா? தீமோத்தேயுக்குள்ளாக எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விட்டாள். ஐனிக்கேயாள் என்றாலே அதோடைய அர்த்தம் மேற்கொள்ளுகிற கிணறு, மேற்கொள்ளுகிறவள். ஐனிக்கேயாள் தன் பெயருக்கு ஏற்ற வண்ணமாய் தன் மகனாகிய தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவன் மீது நற்பாதிப்பு செய்து ஒரு மேற்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ்ந்தாள். இன்னைக்கு அநேக தாய்மாவுடைய கண்ணீர் என்ன தெரியுமா, என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, சாதாரண ஒரு வார்த்தை சொன்னால் கேட்க மாட்டேங்குது, அப்புறம் எங்கே வேதத்தை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு போதிக்கிறது. ஆனால் ஐனிக்கேயாளை கேட்டிங்கன்னா அவன் வீட்டிலையும் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி இருந்திருப்பாள். ஆனால் வேத எழுத்துக்களை தீமோத்தேயு கற்றுக் கொடுக்குறாள். அந்த நாட்களில் எபிரேய எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள்? 22 லெட்டர்ஸ், 22 வேத எழுத்துக்களையும் நம்மெல்லாம் நோ சொல்லித்தரோம். ஆனா அம்மா, ஆனா ஆடுன்னு சொல்லித்தரோம். ஆனால் அவங்க வந்து அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அந்த ஆலஃப்ட வடிவத்தில் பிஸ்கட் செய்வாங்களாம், பெத்துன்ற வடிவத்தில் பிஸ்கட் செய்வாங்களாம். அப்படிப்பட்ட எல்லாம் அந்த 22 எழுத்துக்கள் உள்ள பிஸ்கட் செஞ்சு அதை அந்த சின்ன பிள்ளைக்கு எடுத்து காமிச்சு தான் ஊட்டுவாங்களாம். இது ஆலஃப், அது சின்ன அந்த எப்போதுமே அந்த கண்கள் பார்க்கும்போது நல்லா பதியும் இல்லையா, நம்ம நல்லா படி இதை படி அதை படின்னு 2 போட்டு மண்டையில் ஏற்றினாலும் ஏற மாட்டேங்குது. ஆனால் எப்பொழுதுமே ஒரு மாடல் இல்லாவிட்டா ஏதாவது ஒன்றை காண்பித்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரும்போது அது மனதுக்குள்ளே அப்போ இந்த சின்ன அந்த ஆலஃப் மாதிரியே பிஸ்கட் செய்வாங்களாம். இன்றைக்கி வேறு என்னென்னவோ செய்கிறீங்க, யாவேன்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 22 எழுத்துக்களையும் அப்படியே அது எழுத்து வடிவத்தில் அதை செய்து அதை காண்பித்து அவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது அந்த வேத எழுத்துக்கள் அந்த பிள்ளைக்குள்ளாய் முற்றிலுமாய் மறைந்து விட வேண்டும் என்று சொல்லி ஐனிக்கேயாள் அதிகமாக அவளும் அவருடைய பாட்டியும் அவங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. லோவிசாள் தன்னுடைய வேத அறிவை யாருக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க? ஐனிக்கேயாள் சும்மா இல்லை. சில பேர் பாட்டி ரொம்ப பைபிள் சொல்லி தருவாங்க, ஆனால் அம்மா வந்து பிள்ளைய பாட்டிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படியும் பண்ணாதீங்க, நீங்கள் உட்காந்து சொல்லி கொடுங்க. மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, ஆனால் வேதத்தை வச்சு கற்றுக் கொடுக்கறதுக்கு அநேக தாய்மார்களுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐனிக்கேயாள் அந்த தீமோத்தேயுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அவள் நேரம் எடுத்துக்கொண்டாள், பிரயாசப்பட்டாள். அதனால்தான் பின் விளைவுகளை நாம் நன்றாக பார்க்க முடியும். முதலாவதாக நற்பாதிப்பின் அந்த ஐனிக்கேயாளின் நற்பாதிப்பின் நிபந்தனை என்னவென்றால், ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன? வேத அறிவு. ஆண்டவரே எனக்குள்ள அவளுக்குள்ள பானையில் இருந்ததான் என்ன வரும்? அகப்பையில் வரும் இல்லையா? அப்போ
அவர் பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 4:6 இவைகளை நீ கற்றுக்கொண்டவைகளை உங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கொண்டாய் அல்லவா, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தாள். அப்போ எப்படியாக தேவனுடைய வார்த்தை ஒருவர் வாழ்க்கையிலேருந்து இன்னொரு வாழ்க்கையிலேருந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறது தலைமுறையாக. அதனால தான் ஒரு வசனம் உண்டு, தேவனுடைய வார்த்தை உன்னுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் பிரியாது நீங்குவதில்லை. எங்கள் பாட்டி வாயிலே இல்லை, அப்புறம் எங்கள் அம்மா வாயில் வருது, அம்மா வாயிலேருந்து எங்கள் பிள்ளைங்க வாயில் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். அப்போ பாருங்கள் 1 தீமோத்தேயு 4:12 பவுல் அப்போஸ்தலன் அந்த வார்த்தையை பற்றியே தான் பேசுகிறாரு. நீ கற்றுக்கொண்ட வார்த்தை, நீ வார்த்தையிலும் மாதிரியாயிரு. உங்கள் பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையை மனனம் பண்ணுவதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் அவைகளை தியானம் பண்ணுவதற்கும் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்கணும். எனக்கு சில பெற்றோர்களை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சர்வீஸ் முடிஞ்சு அங்கே நின்றுட்டுருப்பேன், வீட்டில் எப்படி கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல, ஒரு பிள்ளை இப்படியே தான் பண்ணிகிட்டே தான் வரும். அந்த ஆராதனை முடிஞ்சு இப்படியே பண்ணிக்கிட்டே தான் வரும், அது கையை எடுக்க முடியாது, பண்ணிட்டு சோத்திரம் சொல்லிட்டு தான் அப்புறம் போகும். அப்போ வீட்டிலேருந்தே அந்த தாய் என்ன பண்ணியிருக்கா, அந்த மற்றவளை மதிக்கத்தக்கதாக ஆராதனை பண்ணும், கையை வைக்கணும். சில பிள்ளைங்க இப்போ சின்ன பிள்ளையா இருக்குது, அலையிலியோனா கை தூக்குது. எவ்வளோ ட்ரைனிங் இருந்தால் நம்ம ஆளுங்க இந்த விதத்துலலாம் ட்ரைனிங் கொடுக்கறதில்ல. பிள்ளை நல்லா சாப்பிட்டுச்சா, இட்லி சாப்பிட்டுச்சா, ஸ்கூலுக்கு போச்சா, இட்லி சாப்பிட்லன்னா வாயில் திணிச்சு வேனில் கொண்டு போய் ஏற்றணும், வேன் போயிடக்கூடாது. ஆனால் இங்கே சண்டே ஸ்கூலில் எவ்வளோ நாள பிள்ளை வரவே வராது, யூத் மீட்டிங் வரவே வராது, வார்த்தையை உள்ள நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்குற தலைவர்களையும் உங்களை பிள்ளைகளை விட மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்திலே தாய்மார்களாகி உங்களிடத்திலே திட்டோட்டமாய் பேசுகிறார். இந்த வேத அறிவு, நம்ம வேதத்தின் எழுத்துக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது 2 காரியம் நடைபெறுகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய தேர்ச்சி உண்டாகும். 2வது, அவர்கள் அந்த வார்த்தையிலே நிலைத்திருப்பார்கள். இப்போ நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டாம், 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் மனுஷன் தேறுவதற்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அப்போ அந்த வேத எழுத்துகளிலே நம்ம அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை பழக்க வைக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய தேர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி வந்துடணும். அதுக்கு அடுத்ததாக ரோமர் 8:31-32 அது அருமையான வசனம் படிங்க. அந்த வேத அறிவு உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது அந்த வேத வார்த்தைகளினால, வேத எழுத்துக்களினாலே உங்கள் பிள்ளைங்க தேர்ச்சி பெறணும், அடுத்த லெவலுக்கு போகும். 2வது யோவான் 8:31 வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இங்க இயேசு போதகர், விசுவாச யூதர்கள் அவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகள் உபதேசத்திலும் வார்த்தையிலும் நிலைத்திருக்கும்படியாக செய்யும்போது அவர்கள் வழி தவறியே போக மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு பெருசாக ஒரு நல்ல ஊழியத்திலே வந்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல, இதெல்லாம் அப்போ அது மாத்திரம் உபதேசம் சொல்லிட்டு அடுத்த வசனமே என்ன சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதை மாத்திரம் பிடிச்சிக்கிறோம். ஆனால் அந்த உபதேசத்திலே என்ன இருக்குது, சத்தியம் இருக்குது. அந்த உபதேசத்திலே நிலைத்திருப்பீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் அந்த உபதேசத்தில் இருக்கிற சத்தியம். சில பிள்ளைகளை கிளிப்பாடம் மாதிரி சில வசனங்களை கற்றுக் கொடுப்பாங்க, அப்படி அல்ல. ஒரு அதிகாரத்தை நீங்கள் எடுத்து, சில வசனங்களை எடுத்து அதில் உள்ள சத்தியத்தை அவளுக்கு எடுத்து போதித்து விட்டு அதற்கு பிறகு அது எந்த பின்னணியில் எழுதப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு விளக்கி காண்பீங்க. அதற்கு சத்தியத்தை எடுத்து காண்பீங்க. அப்போ தான் அவர்கள் பெரிதாக அவர்கள் சீஷராயும் போதகர்களாயும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகவும் மாறுவார்கள். அவர்கள் விடுதலையோடு இருப்பார்கள். நீங்கள் கற்றுக் கொடுக்குற அந்த வசத்தில் இருக்க சத்தியம் பிற்காலத்திலே அவர்கள் பாவத்தில் விழாதபடிக்கு அவளை விடுதலையாக்கும், தடுத்து நிறுத்தும். வேத வசத்தினால் தானே நம்ம பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்திருக்க முடியும். அப்போ வேத எழுத்துக்களை உங்களுடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே வைக்காவிட்டால் நாம் தான் கடைசி நாட்டிலே கண்ணீர் வடிக்க வேண்டி வரும். யூத ஸ்திரீகள் அந்த கர்ப்பிணியாக இருக்கும்போதே
அந்த தோராவை உட்கார்ந்து 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 படிப்பாங்களாம். ஏன்னா அதை சத்தமாக படிக்கும்போது அந்த உள்ள வளருற குழந்தை அந்த அந்த வார்த்தைகளை நல்லா கேட்குமா. நம்ம சில சமயம் சொல்லுவோம் இல்லையா அட்வைஸாக, ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா நல்லா சத்தமாக ஆராதிங்க, நல்லா சத்தமாக என்ன பண்ணுங்க, பாட்டு போட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு பாட்டு கேட்க வைங்க. ஆனால் அந்த நாட்களில் யூதஸ்ரீகள் பண்ணது என்னன்னா, அவங்க முழுமையாக அந்த தோராவை சத்தமாக நம்மளுக்கு எங்கே அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ணதில்லை. அப்போ அந்த பிள்ளை கேட்டு கேட்டு வளர்ந்து அந்த பிள்ளை பிறந்த பிறகு 12 வயதுக்குள்ளாக தோராவை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்களாம், அவளுக்கு கற்றுக் கொடுத்து அதில் உள்ள எல்லா சத்தியங்களையும் கற்றுக் கொடுத்து விடுவாங்க. அப்போ அந்த யூத ஸ்ரீகள் தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்காங்க பாருங்க. ஒரு பிள்ளை பெறப்போகுதுன்னு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற அநேக காரியங்களை, சில பேர் பேங்க்லேயே பணம் போட்டுறாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன ஆகணுமா, அட்மிஷன் கிடைக்கணுமா, ஏன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகுதான். அப்படி அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக என்னென்ன முயற்சி எடுத்தீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம யூத ஸ்ரீகள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த 12 வயது வந்தோடனே பார் மிட்ஸ்வாக்கு அந்த பிள்ளைகள் அவர்கள் ஆயத்தமாகி, ஏன்னா நிறைய வேத வசனத்தால் நிறைந்திருக்கும். பால் யோங்கிச்சோ பாஸ்டரை பற்றி நல்லா தெரியும். அவர் கொரியா தேசத்திலே அவர் ஊழியக்காரராக இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் அவருடைய மகன் எடுத்து விட்டார். அப்போ அவர் இருந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்களாம், சிறு பிள்ளைகளை அபிஷேக கூட்டம் நடக்குமா. அப்போ வீட்டில் அந்த சபையில் உள்ள எந்த தாய்மாரும் வீட்டிலே இருக்க மாட்டாங்களாம். அவங்கவுங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இந்த மாதிரி ஒரு ஹால் என்றால் இந்த பிள்ளைகளை உள்ளே விட்டு விட்டு அவங்க வெளியே நின்று கதறி அழுதுட்டு இருப்பாங்களாம். என் பிள்ளை எப்படியாவது இன்னைக்கு தொட பண்ணும், என் பிள்ளை எப்படியாவது அபிஷேகத்தை பெறணும்னு சொல்லி வெளியில் அழுதுட்டு இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட பெற்றோர்களை உள்ள பிள்ளைகள் மிகவும் பாக்கியவான்கள். அந்த அபிஷேகம் பெற வரைக்கும் அந்த பிள்ளை வீட்டுக்கே கூட்டு போக மாட்டாங்களாம். அது ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் அந்த கூட்டமே முடிஞ்சிட்டாலும் அதே இடத்துல இருந்து நீ அபிஷேகத்தை பெற்றுட்டு தான் வரணும் என்று சொல்லி அப்படி செய்ததுனால்தான் தென்கொரியாவிலே மிகப்பெரிய எழுப்புதல் உண்டானது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க தான் எதிர்காலத்து சபையார். இன்னைக்கு இருக்க பிள்ளைகள் ஊழியர் செய்கிறவளா இருந்தாலும் வாலிபருடைய மத்தியிலே ஊழியர் செய்தாலும் இந்த பாரம் வரணும். என் பிள்ளைகளுக்கு முழுமையாக வேத எழுத்துக்கள் தெரியுதா. நாங்கள் அதனால தான் இப்போ யூத் மீட்டிங்கில் என்ன பண்ணியிருக்கோன்னா, அது இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிறதுக்கு மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஒரு பைபிள் குவிஸ் வச்சுக்கிறோம். ஏன்னா அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, பதிலே வரல. அதனால் இனிமேல் உங்களுக்கு போர்ஷன் கொடுத்துருவோம், பைபிள் குவிஸ் வைப்போம், நீங்கள் அது அப்படியாவது பைபிளை திறந்து படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க படிச்சுட்டு வராங்க. அதுக்கு ஒரு சாக்லேட் கூட கொடுக்குறாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு. சாதாரண சாக்லேட்டில் கேட்பரிஸ் பார் கொடுக்குறாங்க. அதான் நான் யோசித்தேன், இப்படியெல்லாம் பண்ணியாவது எப்படியாவது என்ன பண்ணுங்க, பைபிள் படிங்க. அப்போ நாம் தாய்மார்களாக நாம் எவ்வளவாக நாம் செயல்பட வேண்டும். என்னுடைய கர்த்தருடைய மகிமைக்காக என்ற சொந்த சாட்சியை சொல்லணுன்னா, பயங்கரமான பெந்தேகோஸ்தே குடும்பத்திலே வளர்க்கப்பட்டேன். அப்படின்னா நான் என் அக்காவும் பயங்கர இது என்னன்னா, கோயில் போயிட்டு அவர் பாஸ்டர் சுந்தரம் 3 மணிக்கு தான் முடிப்பார், வீட்டுக்கு வரதுக்கு 4 மணி ஆகிடும். ஆனால் கூட எங்கள் அப்பா சொல்லிடுவார், இன்றைக்கி சாப்பாடு கிடையாது, இன்றைக்கி என்ன அங்கே பிரசங்கம் பண்ணாங்களோ அந்த வசனத்தை என்ன பண்ணோம், நீ மனப்பாடம் பண்ணி சொன்னால் தான் சாப்பாடுன்னுவாங்க. அதனால் நம்ம நல்லா அங்கே கவனிக்கணும், அங்கே கவனிச்சுட்டு இங்கே சொன்னால் தான் சாப்பாடு. அப்படியாக அதிகமாக வேதத்தின் காரியங்களையும் வேதத்தின் மகத்துவங்களையும் எங்கிட்ட சொல்லி 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 வளர்த்தாங்க. அப்புறம் திடீரென்று மெயின் சர்ச்சில் ஒரு 3 போட்டி வச்சாங்க. முதல் போட்டியில் நான் இன்றைக்கி மெசேஜை முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், 5 குறிப்புகள் உண்டு, அப்படியே தொடர்ந்து கன்டினியூ பண்ணிடலாம். 119 சங்கீதம் வசன போட்டி ஒன்று வச்சாங்க. அப்போ என்னுடைய தாயார் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் அப்போ எனக்கு 8 வயசா 10 வயசாக தான் இருக்கிறேன், நீ கட்டாயம் 119 சங்கீதம் படிக்கணுன்றாங்க. நான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் முடியும், எவ்வளோ வசனம் இருக்குது, அது பாட்டாக நீ உட்காந்து படிக்கணும், எனக்கு தெரியாது, 1 மாதம் உனக்கு டைமு, நீ படிக்கணுன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உட்காந்து 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 படித்து போய் எப்படியோ ஒரு டீச்சர்கிட்ட, அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட ஒப்பிச்சிட்டேன். சரி இதெல்லாம் தப்பிச்சிட்டோம், ப்ரைஸும் வாங்கிட்டேன். அங்கே பாஸ்டர் சுந்தரம் என்ன பண்ணுவார், சபையில் வச்சு தான் கொண்டு வந்து கொடுப்பார் எல்லார் முன்னாலையும். அது முடிஞ்சிச்சு, ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். நம்ம வசன போட்டி முடிஞ்சிச்சுன்னு. அப்புறம் 500 வசன போட்டி வச்சாங்க. 500 வசனங்களை நீங்கள் எந்த அதிகாரம் வேணால் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. சரி, நான் எங்கள் அம்மா விடலை என்ன, அதையும் படினா அதையும் போய் படித்து ஒப்பிச்சாச்சு. சரி இதுலேருந்து அதுக்குள்ளே வாலிப காலத்தில் வந்துட்டேன். வாலிபம் ஆகிட்ட பிறகு இவ்வளோ தான், இனிமேல் நம்மளை விட்டுருவாங்கன்னு பார்த்தா கடைசியாக 1000 வசன போட்டினாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இதுதான் கடைசியாக இருக்கும், அதனால் தயவுசெய்து படிச்சு
1000 வசனம்னா சும்மாவா? ஒரு நோட்டில் உட்காந்து எழுது. எதெல்லாம் ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி சங்கீதங்கள்லாம் எடுத்து 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 1000 வசனங்களை அப்படியே அந்த ரெஃபரன்ஸ்லாம் எழுதி 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 படித்து விட்டு அங்கே போய் ஒப்பிக்கிறதுக்கு போகிறப்ப அங்கே யாருமே சண்டே ஸ்கூல் டீச்சர் இல்லை. முதல்ல ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி ஒப்பிக்க வேணாம், வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சா அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க. அது யாருன்னா பாஸ்டருடைய சொந்த அக்காவே அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ எனக்கு கல்யாணமே ஆகலை. அவங்களும் ஏசிய மெயின் சர்ச் பிலீவர்ஸு. எங்கள் 2 குடும்பத்துக்கும் அவ்வளோவா இது இல்லை, தொடர்பு இல்லை. அவங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியும் இவங்க நம்முடைய விசுவாசின். அப்புறம் எல்லாத்தையும் ஒப்பிச்சு முடித்த உடனே சரி நல்லா பண்ணிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. அவ்வளோதான், வசன போட்டிகளாக முடிஞ்சிச்சு. ஏன் சொல்கிறேன்னா, அப்படி சொன்ன அன்னைக்கு படித்த வசனங்கள் இன்றைக்கு ஊழியத்துக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க 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 உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் ஊழியத்திலே பயன்படுவதை பார்க்குற சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அதனால் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுங்கள். இப்போ தீமோத்தி என்ற பெயரின் அர்த்தம் என்னன்னா, தேவனை கனப்படுத்துகிறவன். அப்போ அந்த தாய் அந்த வேத எழுத்துக்களை மாத்திரம் போதிக்கவில்லை, அந்த வேத எழுத்துக்களின் சத்தியங்களிலே ஒன்றாகிய தேவனை கனப்படுத்துகிற விஷயத்திலும் அவள் அதிகமாக அக்கறை உள்ளவளாக இருந்தபடியினால்தான் தன்னுடைய மகனுக்கு தீமோத்தி என்றால் ஒன் ஹூ ஹானர்ஸ் காட், தேவனை கனப்படுத்துகிறன் என்ற பெயரை சூட்டி அதுலேயும் ஒரு மேற்கொள்கிற வாழ்க்கை வாழ்ந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உபாகம் 6ஆம் அதிகாரம் 6-9 நீங்கள் வீட்டில் போய் படிங்க. உபாகம் 6:6-9 அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், இன்றைக்கு நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்தில் உன் இருதயத்தில் இருக்கணும். 7ஆம் வசனத்தில் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேணும். எப்பயா? உட்காரும் போதும், வழி நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவளை குறித்து பேசி. இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுறாங்க? தூங்கின பிள்ளை எழுப்பி வாய்ப்பாடு சொல்லுன்றாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுறதில்ல, அது போய் எல்லாத்தையும் தப்பு தப்பாக எழுதி வைக்கும் அடுத்த நாள். ஏன்னா நைட்டெல்லாம் அதை போட்டு அடித்து உதச்சி அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வசனத்தை ஊட்டி பார்த்துட்டு கர்த்தருடைய வசனம் ஒரு 2-3 வசனங்களை மனப்பாடம் செய்ய வச்சுட்டு அதோடைய விளக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் புக் எடுக்க சொல்லுங்கள். அந்த பிள்ளை நன்றாய் தேர்ச்சி பெறும். ஆகவே அந்த 6-9 வசனங்களை அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு, உன்னுடைய இதயத்தில் வந்த வசனங்கள் யாட்டில் போகணுமா? உடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே போக வேண்டும். அதில் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொண்டுன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, கைகளிலே அதை கட்டி கொள்வார்கள். அதோடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த வசனங்கள் நாம் செய்கிற செயல்கள் கிரியைகளை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு நாம் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். கைகளை கட்டி கொள்கிறது என்றால் வசனங்களை நாம் செய்கிற கிரியைகளிலே கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வருகிறதான ஆலோசனையின்படி நம்முடைய செய்கைகள் கிரியைகள் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு என்ன போட்டிருக்கு? ஞாபக குறியாய் உன் கண்களுக்கு நடுவே இருக்க கடவுள்னு போட்டிருக்கா. அது நம் எண்ணங்களையும் நோக்கங்களையும் அதிகமாய் பாதிக்க வேண்டும். நம்ம படிக்கிற வசனங்கள் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய நோக்கங்களையும் பாதிக்கக்கூடியதாய் மாற வேண்டும். அதனால்தான் தாயானவள் அதை அதிகமாய் இதயத்தில் வைத்து அதை எல்லாவற்றையும் சிந்தித்து தியானித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் குறித்து என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் அழகாக சாட்சி கொடுக்குறாரு. ஆபிரகாம் பலத்த ஜாதி ஆவதினாலும் அதெல்லாம் இருக்கட்டும், 18ஆம் வசனத்தில் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு கேட்குறாரு. ஏன் அப்படி சொல்கிறான்னா, இந்த வசனத்தை எல்லாரும் பிடிச்சிக்கிறது. ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு கேட்டார், எனக்கு அடுத்த வசனம் விட்டுடுறது. அடுத்த வசனம் தான் அதோடைய நிபந்தனை. என்ன வசனம்? 19ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். கர்த்தர் என்னென்ன காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லியிருக்கிறாரோ அவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் அழகான சாட்சி கொடுக்குறார். உங்களை பற்றி அப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? அன்னாள் தன்னுடைய சாமுவேலை எப்படி வளரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னொன்று, வீட்டில் வளர்றதை பார்க்கிலும்
தேவனுடைய வீட்டிலே வளர்ந்தால் அவன் என்ன பண்ணுவான், ஆவிக்குரிய காரியத்திலே முன்னேறி இருப்பான்னு சொல்லி அவ ஒரு தீர்மானம் எடுத்தா பார்த்தீங்களா. ஏனென்றால் அந்த தேவாலயத்தில் அநேக பணிவிடைகளை செய்யவும் ஏலியுடைய வார்த்தைகளை கேட்கவும் நிறைய காரியங்களை அவன் கற்றுக்கொள்ளும்படியாக அவள் அன்னாள் சாமுவேலை கொண்டு விட்டு அதோடைய பெரிய விளைவு என்னவென்றால் அவன் பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லணும். அதனால் எவ்வளவுக்கு சாமுவேலுடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்திருந்தால் அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறியிருப்பான். என் பிள்ளை இன்னைக்கு தீர்க்கதரிசி ஆகணும், பிரசங்கம் பண்ணணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதே செய்கிறீர்களா? அதே போல் சூசனா வெஸ்லி என்பவர்கள் 17 பிள்ளைங்க. அந்த 17 பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஒரு 5 நிமிஷம் தன்னுடைய வேலையை முடித்து விட்டு 17 பேர் 18 எத்தனை பேர் சமைக்கணும்? 19 பேருக்கு சமைக்கணும். இன்றைக்கி 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு ஸ்விக்கி வர வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஆனால் அந்த 17 பிள்ளைகளுக்கும் சமைப்பதற்கு எவ்வளோ நேரம் எடுக்குமோ அதை தவிர்த்து ஒவ்வொரு பிள்ளையும் தனியாக கூடுவாங்களாம். முதல் பிள்ளை தனியாக கூடுவாங்களாம். வேதத்தில் சில வசனங்களை எடுத்து சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் ஜெபிச்சு அனுப்பாங்க. அந்த மாதிரி 17 பிள்ளைகளுக்கும் இவங்க பகல் காலத்தில் செஞ்சுட்டு இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்களாம், எல்லாரும் பிள்ளைகளும் படுத்த பிறகு அங்கே ஒவ்வொரு பெட்டாக அவங்க படுத்திருப்பாங்க. இவங்க போய் ஒவ்வொரு பிள்ளையுடைய பெட்டு, நான் அந்த புக்கு வாசப்போ எனக்கு கண்ணீர் தான் வந்து ஒவ்வொரு பெட்டு பக்கத்தையும் போய் முழங்கால் படிக்கிட்டு அந்த பிள்ளையுடைய தலையில் கரத்தை வைத்து ஜெபிப்பாங்களாம். ஏற்கனவே பிள்ளைய வைத்து ஜெபிச்சுட்டாங்க, பிள்ளையை வைத்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்துட்டாங்க. ஆனால் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிச்சதுனால 2 ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி ஒரு பெரிய பிரசங்கியாரமான, இஸ் கால்ட் த பிரின்ஸ் ஆஃப் பீச்சர்ஸ். எல்லா பிரசங்கிகளும் உன்னதமான பிரசங்கி என்று அழைக்கப்பட்டார். ஜான் வெஸ்லியுடைய பாடல்கள் இன்றைக்கும் பாடப்படுது. அநேக பாடல்களை இயற்றினார். சரி, ஒரு நபரை பாதித்த ஐனிக்கேயாளை குறித்து பார்த்தோம். அதே போல ஒரு நபரை பாதித்த அடிமை பெண்ணாகிய நாகமான் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருந்தாளா? அவள் ஒரு நற்பாதிப்பு செய்தாள். எப்படிப்பட்ட நற்பாதிப்பு? 2 ராஜாக்கள் 5:3. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, வாசிங்க 2 ராஜாக்கள் 5:3. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்ப அந்த இடத்திலே அந்த அடிமை பெண், நாகமான் வீட்டிலிருந்த அடிமை பெண் நாகமானின் வாழ்விலே நற்பாதிப்பு செய்தாள். அவ என்ன சொல்றா? என் ஆண்டவன், என்ன ஆண்டவனா? அவரு அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு. ஆனா அவ சொல்ற, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவார். அந்த அடிமை பெண் தோராவை குறித்து நன்கு அறிந்திருந்தபடியினாலே நாகமானுடைய வாழ்க்கையிலே ஒரு நற்பாதிப்பை அவள் செய்ய முடிந்தது. அவளால் நாகமான்கிட்ட போய் நேராக பேச முடியாது. ஆனால் யாரிடத்துல தான் பேச முடியும்? அந்த நாகமானுடைய மனைவிடத்துல தான் பேச முடியும். ஆனால் அந்த தருணத்தை கூட அவள் நழுவ விடவில்லை. அவள் என்ன சொன்னா, நாகமான் எப்படியோ குஷ்டரோகமாக இருக்கிறார் என்று அறிந்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசியில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அடிமை பெண்ணுடைய வார்த்தைகளை பாருங்க. அவ ஒரு அக்கினியின் சூளை வழியாக தான் போய் கொண்டிருந்தா. ஒரு அடிமைத்தன வீட்டில் வேலை செய்யும்போது எப்படி இருக்க, ஒரு அக்கினி சூளை போல் தான் இருக்கணும். ஆனால் அவள் நற்பாதிப்பு செய்து ஒரு அக்கினி ஜுவாலையாக அவள் மாறிடுறாள். அது மாத்திரமல்ல, நாகமான் எப்படியாவது எலிசா தீர்க்கதரிசியை கண்டு சுகம் அடைய வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ளா இருந்த அந்த நிபந்தனை என்னவென்றால், நற்பாதிப்பின் நிபந்தனை என்னவென்றால் பாரம். இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்திலே தேவன் பாரம் இல்லை என்று சொல்கிறார். ஆத்துமாக்களை குறித்ததான பாரம். ஒரு நபர், எனக்கு ஒரு போதகரை தெரியும். அவர் ஒரு சுவிசேஷகர், ஒரு போதகர் அல்ல, ஒரு சுவிசேஷகர். அவர் என்ன பண்ணுவாராம், பல இடங்களில் அவருடைய பெயர் தெரியல, பல இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுவாராம். அப்போ ஒரு நாளில் பயங்கர அடமழை பெய்யுது. இன்னைக்கு யாராவது ஒரு வாழ்க்கையிலே நான் நற்பாதிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த அடமழையில் ரொம்ப மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கம்பத்துக்கு பின்னால் அவர் நின்று கொண்டு அந்த மழைக்காக காத்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு நடுங்கி கொண்டிருந்த அங்கே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு.
அப்போ ஆண்டவர் சொல்கிறாராம், இன்னைக்கு யாரையுமே நீ பார்க்கலல, இந்த நபருடைய வாழ்க்கை போய் நற்பாதிப்பு செய் என்று சொல்லி நீ போய் பேசு. எப்படி ஆண்டவரே, எப்படி பேசுறதுன்னு சொன்னால், இல்லை நீ போய் பேசுன்னு சொன்னோடனே அங்கே போய் சொல்லும் போது அவன் சொல்கிறான், இன்றைக்கு தான் என்னுடைய உணவு கடைசி உணவாக இருக்கும் என்று சொல்லி நான் எப்படியாவது விஷம் கலந்து நான் செத்து விட வேண்டும் என்று நினைத்தேன். இந்த மலையில் யாரும் என்னை கண்டுகொள்ள போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்களே, அந்த நற்செய்தியை கேட்டு என்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து 2 பேரும் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு திரும்புகிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாளிலேயாவது ஒரு நபரையாவது நற்பாதிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்மானம் எடுத்த சுவிசேஷரின் வாரத்தை ஆண்டவர் அறிந்து அங்கே ஒரு ஆளை என்ன பண்ணார், அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்போ அது மாத்திரமல்ல, வாரம் மாத்திரமல்ல, அவள் தாழ்மையான நிலையில் இருக்கும் போது நற்பாதிப்பு செய்ய முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டமே, எனக்கு சரியாக இருக்குது, இதில் எங்கே போய் ஆண்டவரை பற்றி மற்றவர்கிட்ட சொல்கிறது. இல்லை, அவள் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தாழ்ந்த அடிமை பெண்ணு. ஆனால் அவள் என்ன சொல்கிறா, நான் கட்டாயம் ஒரு நற்பாதிப்பு செய்வேன் என்று சொல்கிறா. அவளை குறித்து 4 காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமற்றவளாய் காணப்பட்டாலும் முக்கியமான செய்தியை சொன்னாள். முக்கியமற்றவள். அடிமை பெண்ணை எங்கே வச்சுருப்பாங்க? அவள் எங்கேயாவது உள்ளதாக இருந்திருக்கணும். எந்த வைபத்துக்கும் அவளை கூட மாட்டாங்க, எந்த கார் வந்தாலும் உள்ளதாக இருக்கணும். ஆனால் முக்கியமற்றவளாக இருந்த அவள் முக்கியமான செய்தியை, ஒரு நற்செய்தியை அந்த நாச்சியார் இடத்துல சொல்கிறாள். 2வது, அடிமை பெண்ணாக இருந்தாலும் அடிப்படை சத்தியத்தை சொன்னான். இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலை நிமித்தமாக ஒருவேளை அடிமைப்பட்டிருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகளால் நீங்கள் அடிமைப்பட்டு அதிகமாய் நெருங்கி கலங்கி கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான பாதையின் வழியாக போய் கொண்டிருக்கிறேன், எனக்கே விடுதலை வேணும், நான் எங்கே ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்று எப்படி நான் சொல்லுவது என்று அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அடிமை பெண்ணுடைய காரியத்தை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படை சத்தியம். எனக்கு சமாரியாவில் என்ன இருக்குது, ஒரு தீர்க்கதரிசி எனக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார், எப்படியாவது சுகமாக்க ஒரு சின்ன 2 சென்டென்ஸ் தாங்க, ஒரு பெரிய பிரசங்கமாக பண்ணால் அவர் சொல்லிவிட்டு உள்ளே கூட போயிருப்பாள் தன்னுடைய வேலைகளை. இன்னொன்று, தன்னுடைய வேலைகள், கொடுக்கப்பட்ட வேலைகளை மாத்திரம் கவனிக்காமல் அவருடைய கண்ணு அந்த எஜமான் மேலேயும் இருந்துச்சு. நம்ம சில நேரத்தில் அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், நம்ம அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னே பார்க்கறதில்ல, போகிறது வேலை செய்யுது. அதே மாதிரி வீட்டில், பக்கத்து வீட்டில், இந்த வீட்டில் யாருக்கானே தெரியாது. அப்படி அல்ல, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுறாரு, யாராவது ஒருவரை நற்பாதிப்பு செய்ய வேண்டும். 3வது, தாழ்மை நிலைமையில் இருந்தாலும் உன்னதமானவரின் வல்லமையை பற்றி சொன்னாள். உயர்ந்த தேவன் ஒருத்தர் இருக்காரு, நான் தாழ்மையான நிலைமை தான், ஆனால் உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன் இருக்கான்னு சொல்கிறா. 4வது, அனாதையாக இருந்தாலும் அனாதி தேவனை குறித்து அறிக்கையிட்டாள். அனாதை. இன்னைக்கு கூட நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட சில சூழ்நிலைகள் உங்களை அனாதியாய் இருப்பது போல உங்களுடைய எண்ணத்திலே தோன்றலாம். ஆனால் அனாதி தேவனை குறித்து நம்ம எப்படி பேசாமல் இருக்குது, எப்படி அறிக்கை பண்ணாமல் இருக்குது? அன்னைக்கு அந்த அடிமை பெண் சொன்ன அந்த நற்பாதிப்பின் வார்த்தைகள் அந்த நாகமாண்டிய வாழ்க்கையிலே குஷ்டரோகத்தை நீக்கினது. இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்க முடியும், நான் யாராவது ஒருவருக்கு நான் நற்பாதிப்பு செய்ய விரும்புகிறேன். அந்த நற்பாதிப்பை நீங்கள் செய்யும்போது குஷ்டரோகத்தை போல பாவத்திலே காணப்படுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும். அதற்கு நீங்கள் ஆயத்தமா என்று கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கிறார். ஆகவே முதலாவதாக, ஒரு நபரை பாதித்த ஐனிக்கேளை குறித்தும் நாகமானை நற்பாதிப்பு செய்த அடிமை பெண்ணை குறித்தும் நாம் பார்த்தோம். அதோடைய விளைவு ஒரு பெரிய விடுதலையை அவர்கள் பார்க்க முடிந்தது. 2வது, ராகாப் தன் குடும்பம் அனைத்திற்கும் அவள் நற்பாதிப்பு செய்தாள். குடும்ப அங்கத்தில் ரட்சிக்கப்படலையா? இன்றைக்கு நன்றாக நாம் கேட்க வேண்டும், இந்த சத்தியங்களை நாம் நன்றாக உள்ளீர்த்து கொள்ள வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 உங்களுக்கு நன்றாக தெரியும். வேவுக்காரர் வந்தார்கள், ராகாப் வீட்டில் அவள் ஒளித்து வைத்து அதற்கு பிறகு அநேக காரியங்களை அவரிடத்தில் பேசிவிட்டு அவளை அனுப்பி விடுகிறாள். ஆனால் 12 அவங்க போவதற்குள்ளாக அந்த கொஞ்ச நேரம்தான், அதுவும் அவங்கள மறைத்து வைத்திருக்கிறா. அந்த நேரத்தில் நம்ம யாரையாவது ஒழிச்சு வச்சுருந்தா அங்கே போய் பேசிகிட்டு இருப்போமா? அந்த நேரத்தில் அவருடைய குடும்ப ஞாபகம் வந்துடுச்சு பாருங்க. நம்ம ஆளுங்களுக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் குடும்ப ஞாபகமே வராது. உள்ளே வந்தோடனே தான், ஆமாம் இல்லை இன்னைக்கு பிள்ளை சண்டே ஸ்கூல் போகல, நேற்று
சர்ச்சுக்கே வரலன்னு திங்கக்கிழமை தான் ஞாபகம் வரும். ஆனால் ஸ்கூலுக்கு போயிடும், ஒழுங்கா காலேஜுக்கு ஒழுங்காக போயிடும். ஆனால் இவள் வந்து அந்த கொஞ்சம் இடைப்பட்ட காலத்திலே கொஞ்ச நேரம் தான் இருக்குது. எந்த நேரத்துலையும் சத்துரு அந்த இடத்துல வரலாம், எந்த நேரத்துலையும் அந்த வேவுக்காலை பின்தொடர்ந்து வரலாம். அந்த கொஞ்சம் குறுகிய காலத்திலே அந்த ராகாபால் நற்பாதிப்பு செய்ய முடியும் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவா நற்பாதிப்பு செய்யணும். அவ என்ன கேட்குறா வாசிங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால், இந்த வார்த்தையை கவனிங்க, நீங்களும் வாசிங்க, நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று. அவ்வளவுதான். நீங்களும் என் தகப்பன் குடும்பம், என் வீட்டார், என் மனைவி, இல்லாவிட்டால் என் கணவன், என் பிள்ளைகள் உரிமை பாராட்டுறீங்களா? இல்லையே. என் பிள்ளை நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க ரட்சிக்கப்படலை, இவங்க ரட்சிக்கப்படாதனால எனக்கும் அது வந்து அநேக காரியங்களுக்கு தடையாக இருக்குது என்று சொல்லுகிறோம். அப்படி அல்ல. அது என் குடும்பம், அது என் கணவர், என் பிள்ளை. மற்ற காலத்துலலாம் எவ்வளோ உரிமை பாராட்டுறோம். நான் உங்கள் மனைவி, எனக்கு போய் நீங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நீங்கள் மறந்துட்டீங்களா? எவ்வளோ சண்டை போடுறீங்க. ஆனால் உங்களுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படாமல் அந்த அழிவுக்குள்ளாய் போய்கொண்டிருக்க அந்த குடும்பத்தாரை குறித்து என் குடும்பம், என் சகோதரர் பேசுகிறா பாருங்க. அடுத்தது 13ஆம் வசனத்தில், நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைக்கணும். இன்றைக்கு அநேகர் உங்கள் வீடுகளிலே செத்த நிலைமையில, ஆவிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அவங்கள உயிர்ப்பிக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க என்று ஆவியானவர் இன்றைக்கு கேட்கிறார். ஜெபிச்சு பார்த்துட்டேன், உபவாசித்து பார்த்துட்டேன், இல்லை, ஆணையிட்டு ஆண்டத்துல கேட்கணும். கத்தாவே, நீங்கள் அவங்கள ரட்சிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண போறதில்லை, உங்களை விட போகிறது இல்லை. அப்படிதான் அவள் சொல்கிறா. அவள் என்ன சொல்கிறா, எனக்கு ஆணையிட்டு தாங்கன்னு சொல்லிட்டு உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு, எங்கள் ஜீவன் கொஞ்ச நேரத்தில் போகுது, முற்றிலுமாய் அந்த பட்டணம் அழிக்கப்பட போகுது, அதில் நானும் என் வீட்டாரும் காக்கப்பட வேண்டும். அதே போல் கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்குது. நம்ம மாத்திரம் போகிறதா மேலே? இல்லை. என் தகப்பனார், என் தாயார், என் கணவனார் அந்த அழிவுக்குள்ளாக, அந்த ஹெல்லு நரக வேதனைக்குள்ளே போகக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் கொஞ்ச நாட்கள் தான். எவ்வளோ தூரத்துக்கு போராடுறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு கண்ணீர் விடுறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு பயங்கரமாக ஆண்டவரத்தில் நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அடையாளத்தை கேட்குறா. எனக்கு அடையாளம் கொடுத்துட்டு போங்க, இன்னைக்கு போயிடுவீங்க, நான் தப்பு வைக்கிறேன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் முழு பட்டணமும் சுட்டரிக்கப்படும். என்னுடைய தகப்பனார், என்னுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டுமே. இந்த பாரத்தை மாத்திரமல்ல, ஒரு ஆணையை கேட்குறார். அப்போதான் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சிவப்பு நூலை கயிற்று அந்த ஜன்னலே கட்டிவிட வேண்டும். இவர் ராகாப் தன் வீட்டாரை எப்படியாய் நற்பாதிப்பு செய்தாள் என்றால், விசுவாசத்தின் மூலமாக, ஐனிகேயால் வேத அறிவின் மூலமாக நற்பாதிப்பு செய்தாள். இந்த ராகாப் விசுவாசத்தின் மூலமாக தன்னுடைய வீட்டார் மீது ஒரு நற்பாதிப்பு செய்தாள். இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? என்ன ரோமர் 10:17 என்ன சொல்றது? விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அங்கே பாருங்க, யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் 9 எனக்கு எப்படி தான் டைம் இருந்துச்சோ தெரில, இந்த ராகாப்புக்கு அந்த தேர்வு காலத்தில் பேசுகிறதுக்கு. உங்கள் தேசத்தை வந்து கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தான்னு நான் எனக்கு எல்லாமே தெரியும். வசனம் 10 அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம், முடியுதா, அநேக ராஜாக்களை சங்காரம் பண்ணீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் என்று சொல்லி அநேக காரியங்களை அவள் கேள்விப்பட்டதை அறிக்கையிடுகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றடைய வாழ்க்கையிலும் செய்கிற நன்மைகளை நீங்கள் கேள்விப்படும் போது உங்களுக்குள்ளாய் விசுவாசம் பெருகும். என்னை ரட்சித்த தேவன் என்னுடைய வீட்டாரையும் ரட்சிக்க வல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை ரட்சித்த தேவன். உங்களை யாரோ ஒரு நற்பாதிப்பு செஞ்சாங்க இல்லையா? அதனால தானே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அதே போல ரட்சிக்கப்படாத வீட்டாருக்காக நீங்கள் என்ன பிரயாசம் எடுத்தீர்கள் என்று ஆவியானவர் கேட்கிறார். அவர் சொல்ற கேள்விப்பட்டோம், அதை நம்புகிறேன், அந்த ஆண்டோடைய வல்லமையை நான் நம்புகிறேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஜன்னலில் ஒரு சிவப்பு நூலை கயிற்று தொங்க விட சொல்கிறீங்க. விசுவாசத்தோடு அதை தொங்க விட்டால், சிவப்பு நூல் இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. போன வாரம் சண்டே ஈவினிங் யார் வந்தீங்கன்னு இப்போ டெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை குறித்து
நிறைய காரியங்களை கேட்டோம். சில பேர் இயேசுவின் ரத்தத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்களாம்? ஏசு ரத்தஞ்சு, ஏதாவது பிசாசு கிட்ட வந்துட்டா ஏசு ரத்தஞ்சு, ஏசு ரத்தஞ்சு, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா ஏசு ரத்தம். அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா? ஆனால் இயேசுவின் ரத்தத்திலே உள்ள வல்லமை மகத்தானது இல்லையா? அதை நம்ம சாதாரணமாக பயன்படுத்தி விடுகிறோம். அந்த இயேசுவின் ரத்தத்தின் மேலுள்ள விசுவாசை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களிடத்துல சொல்கிறேன். இயேசு என்னுடைய அந்த அதே கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் என்னை மீட்டது போல என் வீட்டாரையும் மீட்க வல்லது. என்னுடைய வீட்டார் அனைவரையும் அழிவிலிருந்து தப்பிக்க முடியும். அந்த எரிகோ பட்டணம் தீக்கு இரையாக போகுது, ஆனால் ஏன் சொன்னால் அழியக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி அந்த சிவப்பு நூலை கயிற்றை தொங்க விட்ட அவள் விசுவாசோடு காத்திருந்தாள். திடீர்னு சத்தம் கேட்டிருக்கேன் இல்லையா? போர் வீரரெல்லாம் வந்திருப்பாங்க சுற்றி. ஆனால் அவளுக்கு என்ன ஒரு நிம்மதி, ஒரு விசுவாசம். சிவப்பு நூலை பார்க்குறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இந்த வீட்டை மாத்திரம் விட்டுருவாங்க. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறா? என் வீடு காக்கப்படும், என் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீயும் உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும். அப்படியா? அப்படிதானே? ஆனால் விசுவாசம் இல்லையே. நான் போனால் போதும், ஆத்திரம் தோத்திரம் சொல்லி சில சமயம் அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் பண்ணுற மாதிரி, ஆண்டவரே என்ன ஆசிர்வதிங்க, என்ன ஆசிர்வதிங்க, நான் இன்றைக்கி கோயில் போயிடணும், நான் இன்றைக்கி ஊழியம் செஞ்சிடணும். ஆனால் வீட்டில் என்ன பண்ணணும், யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி அல்ல. இன்றைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம உரிமை பாராட்டி, இதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய கணவனுடைய இல்லாவிட்டால் என்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்தையும் சுத்திகரிக்க வல்லது என்று சொல்லி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த நற்பாதிப்பின் விளைவு உங்களுக்கு நன்றாய் தெரியும். யோசுவா 6:25 கடைசி பாகம் நடுப்பாகம் வாசிக்கிறேன். அவளையும் அவன் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். 2 காரியம் தான் செஞ்சா. அவளுடைய வீட்டுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்தாள். இன்னைக்கு ஒரு வீட்டு மீட்டிங் இருக்குன்னா, ஒரு வீட்டில் மீட்டிங் இருக்குதுன்னா, ரட்சிக்கப்படாத வீட்டாரும் வெளியில் நிற்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் முதல் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. நான் முதல்ல போனோன்னு பண்ணுறது, ரட்சிக்கப்பட்டவங்களாம் உள்ளே போங்க, ரட்சிக்கப்படாதவங்களாம் என்ன பண்ணுங்க, உள்ளே உட்காருவீங்க. அந்த மாதிரி நீங்கள் மீட்டிங் வைக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டிலே ஏதாவது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வைத்து உங்களுடைய சொந்தக்காரரை அழைத்து எப்படியாவது அவருடைய சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாய்ப்பை அவளுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் உயிரோடே ஆவிக்குரிய ரீதியிலே காக்கப்படுவார்களாக. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த காரியத்தை நீங்கள் நற்பாதிப்பை செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, வெறுமையாய் ஜெபித்தால் போதாது, விசுவாசித்து இயேசுவின் ரத்தத்தை உரிமை பாராட்டி, இதே ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்குது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். 3வது சமாரிய ஸ்ரீ. முதலாவது ஐனிக்கையால் ஒரு நபரை நற்பாதிப்பு செய்தால், 2வதாக யாரை பார்த்தோம்? ராகாப். ராகாப்னா என்ன தெரியுமா? முக்கியமான அர்த்தம் என்னன்னா, அதோடைய அர்த்தம் ஸ்பேஷியஸ்ன்னு அர்த்தம். ரொம்ப விசாலமானவள். அவருடைய இடத்துல, அவருடைய இருதயத்தில் எல்லாருக்கும் இடம் உண்டு. அந்த மாதிரி தான் காரியம் செஞ்சா. என் வீட்டில் எல்லாருக்கும் காரியம், எல்லாருக்கும் இடம் உண்டு. வெளியில் அழிவு இருக்குன்னா என் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க, நீங்கள் காக்கப்படுவீங்கன்னு. ஸ்பேஷியஸ். அந்த மாதிரி உங்களுடைய உள்ளங்கள் மாறுவதாக. 3வது சமாரியா ஸ்ரீ பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய பட்டணத்தார் மத்தியிலே மிகப்பெரிய நற்பாதிப்பை உண்டாக்கினாள். எப்படி என்றால், அவருடைய சாட்சியின் மூலமாக. ஒரே ஒரு யோவான் 4:28-29. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானே என்றாள். நீங்க பட்டணத்தாருக்குள்ள கிட்ட போகாம வந்து பாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை சபைக்குள்ளாய் கொண்டு வர முடியாது. இயேசுவண்டை நடத்த முடியாது. இயேசுவண்டை ஜனங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றால் இந்த பட்டணத்திலே, இல்லாவிட்டால் நீங்கள் இருக்கிற அயலகத்திலே இயேசுடைய நாமம் ஓங்க வேண்டும். இல்லாவிட்டால் இயேசுவண்டை வர வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வேலையில் விட்டுட்டு என்ன பண்ணும்? மற்ற மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும். சமாரியா ஸ்ரீ தன்னுடைய சாட்சியின் மூலமாய், அவளுக்கு 2 விதமான சாட்சி இருந்தது. அவருடைய வாழ்க்கை மாறினது.
எதனால மாறினது? ஜீவ தண்ணீரை அவர் என்ன சொல்கிறார்? ஒருவரும் தாகமடையாத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தரேன்னு சொல்கிறப்ப அந்த ஜீவ தண்ணீரை பருகும்போது அந்த ஜீவ தண்ணீர் அவருடைய பாவமான வாழ்க்கையை மாற்றி விட்டது. அப்போ அது ஒரு வாழ்க்கையின் சாட்சி. அந்த வாழ்க்கையின் சாட்சியோடு அவள் தன் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு வாய் சாட்சி என்னன்னா, நான் பெற்றதை என்ன பண்ணும் எல்லாருக்கும் தெரியணும். நான் பெற்றது இந்த குடத்தை, அந்த குடத்தில் தண்ணி பிடிக்க வந்தவ வேலையை மாறி போச்சு. சசுமி அப்படி நடக்கும் உங்கள் வீட்டில். ஏதாவது இன்னைக்கு நல்லா இன்னைக்கு ஏதாவது செய்யலாம், நிறைய வேலை இருக்குன்ற டைம்லேயே ஆண்டவர் யாரையாவது அனுப்புவார். இல்லாட்டா உங்களை மற்றவர்கிட்ட அனுப்பி உங்கள் வேலையெல்லாம் செய்ய முடியாட்டி கூட பரவாயில்ல, யாருக்காவது ஒருவருக்கு ஆஸ்வாதமாக இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயோ வேலையெல்லாம் நின்று போச்சு, இந்த அம்மா வந்து பேசிகிட்டே இருந்தாங்களே, நான் ரொம்ப நேரம் அப்படி இல்லை. எப்படியாவது பட்டணத்தார் உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சமுதாயத்தாரை குறித்து உங்களுக்கு பாரம் வேண்டும். என்னுடைய அந்த சமாரிய பட்டணத்தாரை குறித்து சமாரிய ஸ்ரீக்கு தான் பாரம் இருக்கும். ஏன்னா அந்த சமாரிய ஸ்ரீக்கு தான் அந்த சமாரிய நாட்டிலே நடைபெறுகிற கலாச்சாரங்கள், பாவமான வாழ்க்கைகள், அந்த எல்லா காரியங்களும் அந்த சமாரிய ஸ்ரீக்கு தான் தெரியும். அவருடைய கலாச்சாரம், அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சமாரியருக்கு தான் தெரியும். ஆகவே உங்களுடைய கம்யூனிட்டி குறித்து சில பேர் பயங்கரமாக பாம்புக்கு பால் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த இதில் இருக்கவங்களுக்கு தான் என்ன தெரியும். அந்த சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு தான் பாம்புக்கு பால் ஊற்றுவாங்கன்னா அப்போ எவ்வளோ பாரம் வரணும், எவ்வளோ பாரப்பட்டு அப்படிப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதில் இந்த நற்பாதிப்பின் நிபந்தனைகள் என்னன்னா, செயல்படுதல், சாட்சி பகிர்தல். சில பேர் என்கிட்ட ஆள் வந்தால் நான் போவேன், என்கிட்ட யாராவது ஆண்டவரே அனுப்பு ஆண்டவரேன்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்படி அல்ல, இவள் போய் அந்த ஸ்ரீ ஊருக்குள்ளே போய் அவள் ஊருக்குள்ளே போய் திரும்பி போகும்போது அவளை பார்த்தவர்கள் எல்லாரும் அவளை பாவியாக தான் பார்த்துருப்பாங்க, எல்லாரும் தப்பாக பார்த்துருப்பாங்க. ஏன்னா இங்கே நடந்தது, யாக்கோபின் கிணறண்டை நடந்தது யாருக்குமே தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாரிய ஸ்ரீக்கு தான் தெரியும். ஏன்னா சீஷ்களும் அந்த இடத்துல இல்லை. அவள் திரும்பி போகும்போது அவளை ஒரு பாவியாக ஸ்ரீயாக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவள் வாய் தந்து சொன்னா பார்த்தீங்களா? என்ன சொன்னா? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. கிறிஸ்துன்னு வாயில் சொன்னா பார்த்தீங்களா? அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவ இனிமேலும் பாவி இல்லை. இவ வாயிலேருந்து இவ்வளோ ஈஸியாக கிறிஸ்துன்ற வார்த்தை வராது. வந்து பாருங்கள், இவை பல விதத்தில் பலவிதமான பாவங்களில் இருந்த இவள் கிறிஸ்துவண்டை நடத்துறதுக்கு சான்ஸே இல்லை. ஏதோ நடந்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருந்தால் தான் நற்பாதிப்பு செய்ய முடியும், மற்றவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக்க முடியும். சில ரட்சிக்கப்படாத கணவன்மாரை கேட்டால் முதல்ல எங்கள் சிஸ்டரை என் ஒய்ஃபை திருந்த சொல்லுங்கள் பாஸ்டர், அப்புறம் நாங்கள் திருந்துறோன்றாங்க. ஏன்னா அப்படி அம்மா கத்துவாங்க வீட்டில், அப்படி வந்து கோபத்தை காமிப்பாங்க. நல்ல காரியத்துக்கு தான். ஆனால் அவர் பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணுறாரு, இதை வந்து ஒரு காரணமாக சொல்லிடுறாரு. எது சபைக்கு வராததுக்கும் ரட்சிக்கப்படாததுக்கும் இதை ஒரு சாக்கா சொல்லிடுவாங்க. ஆனால் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை உங்கள் மாற்றத்தை பார்த்து இவ்வளோ நான் பிரச்சனை மத்தியில் போனாலும் என் மனைவி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே, அந்த ஆண்டவர் எனக்கு தேவைன்னு சொல்லி வருவாரா உங்கள் வீட்டுக்காரர்? அப்படியாக நீங்கள் நடத்துங்க. அடுத்தது, அவள் இன்னொன்று குடத்தை வச்சுட்டு போகிறான்னா என்ன அர்த்தம்? முன்னுரிமை கொடுத்தாள். தன்னுடைய வேலைகளை பார்க்கிலும் நற்பாதிப்பு செய்கிற விஷயத்தில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்தாள். இவ்வளோ நேரம் நான் இயேசுவோட இருந்துட்டேன், எனக்கு நல்லா என்னுடைய பாவெல்லாம் போயிடுச்சு, எனக்கு சமாதானம் உண்டாயிடுச்சு, நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லாமல் இதே சமாதானத்தையும் இதே எனக்குள்ளாக வந்ததான் அந்த ஜீவ தண்ணீர் மற்றவர்களுக்குள்ளாய் பாய வேண்டும் என்று சொல்லி போகிறார். அதை தான் ரோமர் 10:15 அருமையான வசனங்கள், கடைசி பார்த்து மாத்திரம் நான் சொல்கிறேன். ரோமர் 10:15 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். இவ்வளோ நாள் இந்த சமாரிய ஸ்ரீயுடைய பாதங்கள் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருந்தது, வேற ஏதோ ஒரு நோக்கத்தோடு போய்கொண்டிருந்தது, வேற ஏதோ ஒரு பாவத்திற்காய் அவருடைய கால்கள் விரைந்தோடி கொண்டிருந்த கால்கள் இன்னைக்கு டைரக்ஷன் மாறிச்சு இல்லையா? உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுருக்காரு இல்லையா? நீங்கள் எங்கெங்கேயோ இருந்தீங்க இல்லையா? இன்றைக்கி கேட்டிங்கன்னா இந்த சினிமா ஆளில் இருப்பேன்னு சொல்லுவீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் சனிக்கிழமை ஆனால் என்ன நைட் ஷோ என்னென்னவோ ஷோ இருக்குது இல்லையா?
எல்லா இடத்துக்கும் கால் வரைஞ்சு போச்சு. களியாட்டுகளுக்கு நம்முடைய கால்கள் விரைந்தது, மற்ற காரியங்களிலே கால்கள் விரைந்தது. ஆனால் இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்ல நம்முடைய கால்கள் ஏன் இன்னும் விரைந்து போகவில்லை என்று ஆவியானவர் கேட்கிறார். எவ்வளோ காரியங்களிலே நீங்கள் துரிதமாக செயல்பட்டீங்க இல்லையா? ஏதோ ஒரு பாவத்தின் காரியங்கள், உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆளுக்கு முன்னால் போய் உட்காந்துருப்பீங்க இல்லையா? சில ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு முன்னால் போய் எல்லாவற்றையும் செய்யணும். ஆனால் கர்த்தருடைய காரியம் வரும்போது மெதுவாக செயல்படுது. ஏன் கால் தீவிரிக்கல? ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார். நான் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னை பற்றி பேசிட்டாரு, நீங்கள் வந்து பாருங்க, உங்கள் காரியத்தை அவர் தீர்த்து வைப்பார். அவ்வளோதான். சீஷர்களுக்கும் இந்த சமாரிய ஸ்ரீக்கும் இருந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, சீஷர்கள் எங்கே போயிருக்காங்க? சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. சீஷர்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எவ்வளோ நேரம் இருந்தாங்க, எவ்வளோ மணிக்கணக்காக இருந்த அந்த சீஷர்கள், கூடியே இருந்த சீஷர்களால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உணவு தான், பொட்டலம் தான் வாங்கி கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் சமாரிய ஸ்ரீக்கோ ஆத்துமாக்களை இயேசு வண்டை கொண்டு வர முடிந்தது. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? சீஷர்கள் போய் உணவு கொண்டு வந்தாங்க, ஆனால் இந்த ஸ்ரீ போய் ஆத்துமாக்களை முழு பட்டணத்தாரங்க வந்துட்டாங்க. யார் சொன்ன சாட்சி? வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்ட ஒரு வாயிலிருந்து வந்த சாட்சி அது. ஹல்லேலூயா. உன்னுடைய பாதங்கள் அழகாக இருக்குதா? எவ்வளோ இடங்களுக்கு போகிறோம்ல. இன்னைக்கு ஆண்டவரே நான் சுவிசேஷம் சொல்ல நான் போல, எனக்கு என்னுடைய ஊழியத்தை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து அதிகமான பாரம் நம்ம அடுத்துறது. இன்னும் அநேக காரியங்களை நான் நேற்று கூட ஜபத்திலே அநேக காரியங்களை திட்டமிட்டு கொண்டிருக்கேன். இன்னும் அதிகமாக நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் இடத்துல அதிகமாய் பேசினார். இன்னும் சில கிராமங்களுக்குள்ள கூட நம்ம போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி சில திட்டங்களை கொடுத்தார். நான் இன்னைக்கு வரத்துக்கு முன்னால் கூட நான் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அநேக காரியங்கள் நம்ம செய்ய போகிறோம். உங்களுடைய கால்கள் விரைந்து வருமா? இந்த பட்டணத்துக்கு நாம் தேவை. சமாரியர்கள் வந்து யூதட்ட வரவே முடியாது. அவ கேட்குறா, நீர் யூதனாயிருக்க சமாரியர்கள் எப்படி தண்ணி கேட்கலான்னு கேட்குறா. அப்படி சொன்னவ இவர் தான் சரியான ஆளு, எல்லாரும் வாங்க, எல்லா சமாரிய பட்டணமே நீங்கள் யூதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் வாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டாலே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ருமேனியா தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு கட்டத்திலே உண்டானது. அந்த காலகட்டத்திலே ஒரு அழகான ஒரு வாலிப பெண் அந்த ருமேனியா தேசத்திலே வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு வாய் பேசவும் முடியாது, காது கேட்காது. அப்போ அவள் இருக்கிற இடத்திலே அநேக சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ருமேனியன் சோல்ஜர்ஸ், போர் சேவர்கள் அங்கே இருப்பாங்களாம். அவங்களுடைய வேலை முடிந்து சில நேரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வெளியில் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கப்போ இந்த அழகான பெண் வேணுண்டே போய் அங்கே உட்காந்துருப்பா. அப்போ அவளுடைய நோக்கம் வேறு, அவளுடைய நோக்கம் வேறு. இப்போ போய் அழகான பெண் உட்காந்துருக்கான்னொடனே அவங்கெல்லாம் வந்து கூடிட்டு சுற்றி நின்று பயங்கர அவளை கேலி செய்வாங்க. ஆனால் இவளுக்கு என்ன கேட்காது? காது கேட்காதுன்றது அவளுக்கு தெரியாது, வாய் பேச முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அவங்களுக்கு என்னன்னா, இன்னும் இவ்வளோ கலாட்டா பண்ணுறோம், அப்போ கூட இந்த பிள்ளை என்ன பண்ணுது, வாயை திறக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் இவளும் சேர்ந்துட்டு சிரிப்பா, அவளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாதுல்ல. எல்லாம் கை தட்டி இவளை கேலி பண்ணும்போது இவளும் சேர்ந்துட்டு சிரித்த உடனே அவங்க நினச்சிக்குவாங்க, இவ வந்து தப்பாக எடுத்துக்கல, நம்ம பண்ணுற கேலியும் தப்பாக எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ணுவாலும் கொஞ்சம் நேரம் வேணும்னே அங்கே இருந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிடுவாளாம். போயிட்டு அங்கேருந்து இப்படி இப்படின்னு செய்க காமிப்பாளாம். எல்லாருக்கும் சந்தோஷமாக ஆயிருமா, எங்கேயோ கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸும் வருவாங்களாம். இவன் நேராக பாஸ்டர் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாளாம். எல்லாரையும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு, இவளால் பேச முடியாது. ஆனால் பேச முடியாத, கேட்க முடியாத ஆளே அவளை பண்ணணுன்னா நம்ம எவ்வளோ பேசுகிறோம். அங்கே கொண்டு போய் விட்டவுடனே சோல்ஜர்ஸ்லாம் ஒரு மாதிரி பயமாகிடுமா, என்ன எங்கேயோ கொண்டு வந்து விட்டாலே, எங்கேயோ கொண்டு போவான்னா இங்கே கொண்டு வந்து விட்டாலேன்னா அங்கே தான் வந்தால் தான் நம்ம விட மாட்டோமே. அவர் எல்லாரையும் வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி அநேக ரட்சிக்கப்பட்டாங்களாம். நிறைய சோல்ஜர்ஸ், அநேக போர்ச்சவர்கள் இந்த ஒரு பெண்ணின் நற்பாதிப்பின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ருமேனியா தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கே இந்த பெண் காரணமாகி விட்டாள். யாரு? வாய் பேசாத பெண். ஆகவே இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நான்காவதாக எஸ்தர் நற்பாதிப்பு செய்த விஷயத்திலே 2 காரியங்களை செய்தால் நீங்கள் அப்படியே கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது உபவாசம். அநேகருடைய வாழ்க்கையிலே அவள் தேசத்திலே அவள் நற்பாதிப்பு செய்ததன் காரணம் உபவாசம். இன்னைக்கு அநேகருக்கு உபவாச ஜபம் உண்டு. அந்த உபவாசம்
தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் வீட்டாருக்காக மாத்திரம் தான் உபவாசம் செய்வாங்க. சில பேர் பிரச்சனை வந்தால் தான் உபவாசம் செய்வாங்க. சில பேர் அவங்களுக்கு ஏதாவது சரீரத்தில் சுகம் இல்லைன்னா தாங்க உபவாசம் பண்ண முடியாட்டியும் ஊழியக்காரர் உபவாசம் பண்ண கேட்பாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தேசத்துக்காக அந்த தேசத்தின் மாற்றத்துக்காக இன்றைக்கி பயங்கரமான காரியம் நடந்து கொண்டிருக்குது. யூஎஸ்ஏல யூகேலலாம் எல்லா இமிக்ரெண்ட்ஸும் எல்லாரையும் பயங்கரமாக ஒரு போராட்டம் வெடித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தில் கத்தாவே எப்படியாவது, ஏன்னா உலகம் முடிய போகுது. ஏன் அப்படி நடக்குது என்றால் ஒரு தீர்க்கசம் உண்டு இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு தீர்க்கசம் உண்டு. எல்லாரும் அவங்க சொந்த தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். அந்த தீர்க்கதரிசனம் இப்போ நிறைவேற ஆரம்பித்து கொண்டிருக்குது. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்க ஆரம்பிக்குதான். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம் என்று அறிந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? அநேகருடைய வாழ்க்கையை நற்பாதிப்பு செய்ய வேண்டும். உபாசிக்கிறீங்களா? உங்களுடைய தேசத்துக்காக பெரம்பூருக்காய் கண்ணீர் குளமாகணும்னு நல்லா பாடுறோம். ஆனால் நம்ம உபாசிக்கிறது இல்லை. நம்முடைய சகோதரி மத்தியிலே மாதத்துக்கு ஒரு தான் உபவாசம். நான் கூட யோசிப்பேன், வியாழக்கிழமை கூட ஒவ்வொரு வியாழக்கிழமை வைக்கலான்னு கூட கேட்டாங்க சிலர். ஆனால் சில காரிய நிமித்தம் வைக்க முடியல. ஆனால் அந்த உபவாச ஜபத்திலே வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய் ஜபிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வருகிற வாரம் இருக்கிற உபவாச ஜபம் விசேஷமாய் நம்முடைய பெரம்பூருக்காய் நம் கண்ணீர் விட்டு ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் வரப்போறீங்க? ஹல்லேலூயா. அந்த எல்லா விதமான விக்கிரக ஆராதனை நீங்கள் பாருங்கள், நீங்கள் உபவாசிக்காமல் இருக்கவே முடியாது. எல்லா இடங்களையும் நீங்கள் திரும்பி பாருங்கள். சின்ன சின்ன கோயில்கள்லாம் பெருசாகிவிட்டது. எல்லா பண்டிகையுமே இப்போ எல்லாம் தெருவளவில் தான் கொண்டாடுறாங்க. வீட்டில் கொண்டாடுறதே இல்லை. பார்த்தீங்களா? எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்ம உபவாசிக்காவிட்டால் தேசத்தின் மக்கள் முற்றிலுமாய் அழிந்து போவார்கள். அவங்களெல்லாம் இன்னும் அதிகமாக அவங்களுக்குள்ள பக்தியை தந்துட்டான், பிசாசு தந்துட்டான் இல்லையா? அதிகமான பக்தியை கொடுத்து பண்ணாதவங்களாம் கூட இப்போ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு உபவாசம் என்கிறதான ஒரு பெரிய ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உபவாசத்தின் மூலமாக அவர் அழகாக சொல்கிறார். எஸ்தர் 4:14-16, நான் செத்தாலும் சாகிறேன், உபவாசம் இருந்து என் ஜீவனே போனால் கூட யூதுடைய விடுதலையை நான் பார்க்காம நான் விடமாட்டேன் என்று சொல்லி உபவாசம் இருந்து விட்டு தான் ராஜாவுடைய சமூகத்திலே அவள் போகிறாள். அவள் போகக்கூடாத நேரத்தில் போகிறாள். அதான் உபவாசம் என்ன தெரியுமா செய்யும்? சாத்தியமானவடைய சாத்தியமாக்கும், போக முடியாத இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த உபவாச ஜபத்தில் எஸ்தர் 8:2-6 நம்ம வாசிக்கிறோம், நல்லது தான். அதுலேயே ஒரு பரிந்து பேசல் இருக்க வேண்டும். நம்முடைய உபவாச ஜபத்தில் ஏதோ இன்னைக்கு சாப்பிடல, நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, பரிந்து பேசுகிற காரியம் மிகவும் முக்கியம். அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்க. எஸ்தர் 8:3 வரைக்கும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். சில வார்த்தையில மாத்திரம் நான் சொல்றேன். எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி பாதங்களில் விழுந்து அழுது, இதெல்லாம் இருக்கா? பேசி பாதங்களில் விழுந்து அழுது, அப்புறம் எழுந்து நின்று செங்கோலை நீட்டுறாரு. எழுந்து நின்று அப்பயும் விடலை. உங்களுடைய சமூகத்தில் எனக்கு கிருபை கிடச்சிச்சுன்னா எல்லா கட்டளைகள், அந்த 5ஆம் வசனத்தின் கடைசி பாகம், எழுதின கட்டளைகள் செல்லாமல் போகப்படணும். அந்த ஒரு தைரியம் இருக்கா? கவர்மெண்ட் ஆர்டர் என்ன திரும்ப வந்தது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக? யாரும் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, எந்த சபையிலும் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, நோட்ரி பப்ளிக் மூலமாக தான் எடுக்கணும். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிலருக்கு தெரியும், அந்த சமயத்தில் நம்ம சபையில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஜாஸ்தி. அநேக பேர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் தான், செல்லாமல் பண்ணிட்டார் இல்லையா? அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த அம்மாவே என்ன பண்ணிட்டாங்க? கவர்மெண்ட் ஆர்டரை ரிவோக் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே நிறைய பேர் ஞானஸ்தானமும் எடுத்து முடிச்சுட்டாங்க. யாரும் பயப்படலைங்க. எத்தனை இந்துக்கள் வந்து ஞானஸ்தானம் கேட்டாங்க தெரியுமா? இந்துக்கள் வந்து ஞானஸ்தானம் கேட்டு அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இருந்ததுனால நோட்ரி பப்ளிக்கிட்ட நம்ம சைன் போட்டு அவர்கிட்ட சைன் வாங்கி தான் ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஆனால் அந்த நாட்களில் எடுத்த ஞானஸ்தான அந்த நம்பர் அதிகமாக இருந்தது, அநேகருக்கு தெரியும். ஆகவே எந்த கவர்மெண்ட் ஆர்டரும் எந்த லெட்டரும் செல்லாது. உபவாசத்துக்கு முன்பாக காரியங்கள் என்ன ஆகும்? மாறுதலாய் முடியும். லெட்டர் எழுதி அனுப்பப்பட்ட லெட்டரு என்ன ஆகும்? திரும்பி வந்துடும், இல்லாட்டி கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு விரோதமாக என்னென்ன லெட்டர் போடுறாங்களோ எல்லாம் கேன்சல் ஆகி
ஆண்டவர் என்ன பண்ணுவார், புது லெட்டர் அனுப்ப பார்ப்பார். நற்பாதிப்பின் விளைவு என்னன்னா, காரியமே எல்லாமே மாறிப்போச்சு, எல்லாமே மாறிப்போச்சு. ஆகவே ஆமான் அழிக்கப்பட்டான், மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். எஸ்தருக்கு யாருடைய வீடு கொடுக்கப்பட்டது? ஆமானின் வீடு கொடுக்கப்பட்டது. நம்ம எஸ்தரை பற்றி எவ்வளோதான் தியானித்தாலும் தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடிக்கடியாக நான் யோசிப்பேன், ஒவ்வொருத்தையும் எஸ்தர் எடுக்கிறோமே. இல்லை, ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். புலம்பல் 2:19 எடுங்க, ரொம்ப அருமையான வசனம். உங்களுக்குள்ளாய் ஜெப பாரத்தை வைக்கும்படியாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எழுந்திரு, வாசிங்க. எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ராத்திரியிலே முதற்சாமம் என்றால் என்ன? 12லேருந்து 11லேருந்து ஒரு 12:30 வரைக்கும் முதற் ஜாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை கண்ணீரை போல் ஊற்றிவிடு. இப்ப பிரச்சனைனா எவ்வளவு தண்ணீர் வருதுங்க, எவ்வளவு கண்ணீர் வருது, அப்படியே மாலை மாலையா. அதுல ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிறது, என் எல்லா அலைச்சலையும் அறிந்து இருக்கிறீர், என் கண்ணீர் எல்லாம் உடைய துருத்தியில. இப்போ 2 துருத்தி வச்சுக்கணும். நீங்க பிரச்சனைக்கு எவ்வளோ கண்ணீர் விடுறீங்க, மற்றவளுக்கு எவ்வளோ கண்ணீர் விடுறீங்கன்னு சொல்லி பாட்டில் வச்சு பார்க்கலாமா? இல்லையே. மற்றவளுக்காக கண்ணீர் வர மாட்டேங்குதே. இந்த இடத்துல ஊற்றி விடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. உன் குழந்தைகள் என்று சொல்லும்போது ஆவிக்கிற குழந்தைகள், இன்னும் பிறக்காத, ஆவிக்குள்ளாய் பிறக்காத உடைய ஆவிக்கிற குழந்தைகளின் பிராணனுக்காக, பிரச்சனைக்காய் இல்லை. அருமையான சகோதரியே, நற்பாதிப்பு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய நிலைமையை மறந்துடணும், நம்முடைய ஸ்தானத்தை மறந்துடணும். அவர் ராஜாத்தி என்ற ஸ்தானத்தை மறந்து விட்டாள். இந்த ஸ்தானம் வேணான்னு சொல்லி அவ சாம்பல்ல போய் உட்கார்றா. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாய் மாறுவதாக. அது மாத்திரம் அல்ல, உன் கைகளை ஏறிடு. ஆண்டவத்தில் கை தூக்கிட்டா சரணடைஞ்சிருங்க. அப்போ ஆண்டவர் நமக்காக கிரியை செய்வார். ஆகவே இன்னொரு அருமையான ஒரு சம்பவம் ஸ்காட்லாந்தில் நடந்தது. ஹெலன் என்ற மகள், நான் சுருக்கமாக அதை சொல்லிடுறேன். அப்போ ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் அவள் ரட்சிக்கப்படுகிறாள். அவள் ரட்சிக்கப்பட்டு அவளுடைய வேலை என்னன்னா, வெறும் ஜெபிக்கிற வேலை, மற்ற எந்த காரியம், ஒரு புக்கு எழுதலை, யார்ட்டையும் ஆண்டரை பற்றி பேசலை. ஆனால் அவள் வாழ்ந்த ஆண்டுகள் எவ்வளோன்னா 22 ஆண்டுகள் தான். 22வது வயதிலே அவள் இறந்து விடுகிறாள். ஆனால் அந்த 22 ஆண்டுகளுக்குள்ளாக அவள் இருந்த தேசத்திலே சுற்றி இருந்த அந்த ஸ்காட்லாந்து இருந்த எல்லா மிஷனரிமார்களுடைய பேரும் எழுதி வச்சு ஜோம் பண்ணுறான். 300 மிஷனரி பாருங்கள் பேர் அவளுடைய டைரியில் இருந்துச்சு. அவள் இறந்த பிறகு அவங்க அம்மா டைரி எடுத்து எல்லாருக்கும் காண்பிக்கிறாங்க. 300 மிஷனரிமார்களின் பேர் இருக்குது. அதில் அவருடைய எல்லா ஜெப குறிப்புகள் எழுதி ஜெபிச்சிருக்கா. அது மாத்திரமல்ல, எப்போ எந்த குறிப்புக்காக எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னு அந்த நேரத்தை எழுதியிருக்கா, அந்த நாளை எழுதியிருக்கா, ஜெபம் பதில் கிடைத்த அந்த நாளை எழுதியிருக்கா. எவ்வளோ ஒரு பாரம் பார்த்தீங்களா? 22 ஆண்டுகள் தான் வாழ்ந்தா. ஆனால் அந்த 22 ஆண்டுகளே அவள் நற்பாதிப்பு செய்த காரியங்கள் எல்லாரும் அழுகுறாங்க. அவள் இறந்த போது அப்படி அழுகுறாங்க. அப்போ அவங்க அம்மா டைரியை கொண்டு வந்து அவங்க அழுகுறாங்க. உங்களுக்காக எல்லாருக்காகவும் என்ன பண்ண, அதிகமாக ஜெபித்து வாசித்து அதிகமாக இவங்களுக்காக பாரப்பட்டாள், நற்பாதிப்பு செய்தாள். அவள் இறந்த பிறகும் அவருடைய பெயர் அதிகமாய் பேசப்பட்டது. அவள் நற்பாதிப்பு செய்தவள், நற்கிரியை செய்தவள் என்று சொல்லப்பட்டது. அந்த நற்பாதிப்பின் அந்த நிபந்தனை நான் சொல்லிவிட்டேன். அதில் என்ன ஆகுது? ஏற்கனவே நான் சொன்னது போல 4வது குறிப்பிலே எஸ்தருடைய வாழ்க்கையில காரியம் மாறுதலாய் முடிந்தது. கடைசியாக மகதலேனா மரியாள், முதலாவது ஐனிக்கையால் தனி நபரை பாதித்தாள், நற்பாதிப்பு செய்தாள். அடுத்தது ராகாப் தன் வீட்டாரை நற்பாதிப்பு செய்தாள். 3வது சமாரிய ஸ்ரீ தன் பட்டணத்தை நற்பாதிப்பு செய்தாள். 4வது எஸ்தர் தன் தேசத்தை நற்பாதிப்பு செய்தாள். மகதலேனா மரியாள் முழு உலகத்தையுமே நற்பாதிப்பு செய்தாள். தன்னுடைய சொந்த ஆயத்தத்தின் மூலமாகவும் ஐக்கியத்தின் மூலமாகவும் நற்பாதிப்பு செய்தாள். அவருடைய 2 நிபந்தனைகள் நான் சுருக்கமாக சொல்கிறேன், அதிகமாக நேரம் இல்லை. யோவான் 20ஆம் அதிகாரம் 18 ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நன்றாக தெரியும். இந்த மரியாளுக்குள்ளே இருந்த பிசாசுகளை தான் ஆண்டவராகிய இயேசு துரத்திருந்தார். அதற்கு பிறகு சிலுவை அண்டையில் காணப்பட்டால், அதற்கு பிறகு வாரத்தின் முதல் நாளிலே என்ன பண்ணா, கல்லறைக்கு போனா. வாசிங்க. மகதலேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் போதும், தான் கர்த்தரை கண்டதையும்
அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். இவள்தான் முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவளுக்கு தான் முதல் முறையாக உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். அது மாத்திரமல்ல, முதல் உயிர்த்தெழுதலின் செய்தியை சொன்னதே இந்த மகலேனா மரியாள் தான். எல்லா முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடிய, ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. அங்கே இருந்த எல்லா ரோமாபுரி ஆட்களும் அவ்வளோதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரித்திரம் முடிந்து விட்டு நினச்சாங்க. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்து, அவர் கல்லறையில் அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை தூதன் மூலமாக மகதலேனா மரியாள் பெற்றுக்கொண்டாள். அந்த செய்தியை எடுத்துகிட்டு முதலாவது போய் என்ன பண்ணுறா, உயிர்த்தெழுதின் செய்தியை சொல்கிறா. அடிக்கடியாக நம்மளை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, பாவம் முதல்ல வந்ததே உங்களால் தான். யாரால? ஸ்ரீயால் தான், ஏவாள் தான். இதை சொல்லுங்கள். மகதலேனா மரியாள் ஒரு ஸ்ரீ தான் என்ன பண்ணா, எல்லாம் பயந்துட்டு ஓடியாந்தாங்க. சீஷரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டு உள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் இவள் முதலாவதாக உயிர்த்தெழுதின் செய்தியை சொன்னால், அதோடைய விளைவு என்னன்னா, முழு உலகமே, உலகத்தின் சரித்திரமே மாற்றி எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அன்னைக்கு மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் சபையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. அவள் அன்னைக்கு உயிர்த்தெழுதின் நற்செய்தியை முதல் முறையாக சொல்லி நற்பாதிப்பு செய்தால், இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பறைசாற்ற வேண்டும். அவளுக்கு நற்செய்தியாக இருந்துச்சு இல்லையா, உயிர்த்தெழுதலின் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு பரிசுத்தாவினுடைய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுதின் வல்லமை நமக்குள்ளா இருக்குது. நான் என்ன கேட்டால், ஒவ்வொரு சண்டையும் நம்மளுக்கு ஈஸ்டர். எத்தனை பேர் சந்தோஷம்? பண்டிகைக்கு லேட்டாக வரலாமா? நல்ல இதையும் சொல்ல வேண்டியதாக இருக்கே. நிறைய பேர் லேட்டாக வரீங்களே. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 9 மணின்னா 8:30 ஏஞ்சி அங்கே வந்து நிற்கிறீங்க இல்லையா, எல்லாரையும் வரவேற்க. நீங்கள் வந்து இல்லை எல்லாரையும் வரவேற்கணும். ஒரு சில தான் நின்று வரவேற்கிறாங்க, எல்லோரும் லேட்டாக வரீங்க. இல்லை, நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் ஈஸ்டர். ஏன்னா உயிர்த்தெழுதின் வல்லமே நாம் அனுபவிக்கிறோம். ஏன்னா உயிர்த்தெழுந்த ரட்சகர் இன்றைக்கும் இப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார், உடைய வாழ்க்கையிலும் சபை ஆராதனைகளிலும். அப்போ அவள் நற்செய்தி முதல் முறையாக சொல்லி நற்பாதிப்பு செய்தால். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உயிர்த்தெழுதலின் வல்லமையை பிரகடனப்படுத்த வேண்டும். எனக்கு கிடைத்த வல்லமை, ஆவியின் வல்லமை உங்களுக்கும் கிடைக்கும். சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கும் உண்டு என்று சொல்லி நீங்கள் நற்பாதிப்பு செய்வீர்களா? ஆமாம், ஒரே ஒரு வசனத்தை படித்து எழுந்து நிற்போம். எபிரேயர் 10:24. எபிரேயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. போதும். அன்புக்கும் நற்கிரியாகிய நற்பாதிப்புக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். ஒரு சபைக்கு வந்தாலும் ஒருவரை ஒருவர் கவனிக்கணும், வீட்டிலும் ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். யாரை நான் நற்பாதிப்பு செய்ய முடியும் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் கவனித்து செயல்பட வேண்டும். ஆகவே நாம் எல்லாரும் இந்த வேளையிலே கண்களை மூடி நாம் எழுந்து நிற்போமா? அருமையான தாயை ஐனிக்கைகளை போல வேத அறிவாகிய பொக்கிஷத்தை உங்கள் பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் வைக்கிறீங்களா? பிள்ளைகளுக்காக எதை வைத்து போகிறோம் என்பதுதான் ஹல்லேலூயா முக்கியம். கிறிஸ்துவ உள்ள வச்சுட்டு போறீங்களா? ஹல்லேலூயா. என்னென்னவோ அந்த பிள்ளைகளுக்காக ஓடி உழைக்கலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளோடு செலவழிக்கிற நேரம் உண்டா? தாயே, அந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து வேத வாக்கியங்களை எடுத்து சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அவளுக்காக ஜெபிக்கிறீர்களா? அவளோடு ஜெபிங்க, அவளுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் ஒரு பாரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளை எப்படியாக அன்னாள் ஒவ்வொரு வருடமும் ஒரு சட்டை தச்சுட்டு வந்து எப்படியாவது என் பிள்ளை வளர்ந்துருப்பான்னு பார்த்து சட்டை தச்சுட்டு வந்தது போல நீங்கள் ஒவ்வொரு மாதமோ வாரமோ ஒவ்வொரு நாள் கூட என் பிள்ளை ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்துருக்கா, இன்னைக்கு பைபிள் படிச்சிச்சா, இன்னைக்கு எழுந்துச்சா, சபைக்கு போச்சா, ஏன் இந்த பாரம் இல்லை சகோதரியே, ஏன் இந்த பாரம் இல்லை தாயே? அப்படி உங்களுக்குள்ள பாரம் இருக்கும் என்றால் இன்னைக்கு சண்டே ஸ்கூலுக்கு இடமே பத்தாது, இன்னைக்கு யூத் மீட்டிங்கு இடம் பத்தாது. ஆனால் இன்றைக்கு ஆவியான உங்களுக்குள்ள இந்த பாரத்தை, நீங்கள் வேதத்தை படிங்க, நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க.
அதில் இருக்கிற சத்தியங்களை நீங்கள் உள்ளீர்த்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய இருதயத்திலே அதை வைத்திருக்க அந்த வேத வாக்கியங்களை எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிங்க, கருத்தாய் போதிங்க. தீமோத்தேயை போல ஒரு நல்ல சுவிசேஷனாயும் ஒரு நல்ல போதனாயும் உங்களுடைய பிள்ளைகள் மாறுவார்கள். அவர்கள் வேதவசத்தை மற்றவர்களுக்கு போதிப்பார்கள். ஹல்லேலூயா! அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே போல பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய கேப்டனா, ஒரு பெரிய IAS ஆஃபீஸராக வந்து நிற்கிறதை பார்க்கலாம், ஒரு ஊழியக்காரனாய் வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அநேகடைய உள்ளங்களை கிறிஸ்துவண்டை திருப்புகிற ஒரு மகனாய் உன்னுடைய மகன் மாறும்போது அது உன்னுடைய உள்ள எவ்வளவாய் களி கூறும் என்று சொல்லுகிற உன்னை பெற்றவள் பாக்கியவதி என்று சொல்லத்தக்கதாக. ஹல்லேலூயா! உங்களை பற்றி சொல்ல முடியுமா? உங்கள் பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா? எனக்கு எத்தனை பிள்ளைகள் அதிகமாக சோர்ந்து போய் ஆவிக்குரிய ஜீவித்தை தளர்ந்து போயிருக்காங்க. தாயாகிய நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிரயாசம் எடுத்தீங்க? வேலைக்கு போதான்னு பார்க்குறோம், ஆனால் யூத் மீட்டிங் போதான்னு பார்க்கறது இல்லையே. ஸ்கூலுக்கு போதான்னு பார்க்குறோம், ஆனால் சண்டே ஸ்கூலுக்கு போதான்னு பார்க்கறது இல்லையே. சர்ச்சில் என் பக்கத்தில் விளையாடிட்டு இருக்குது அந்த பிள்ளை, ஆனால் ஸ்கூல்லலாம் ஒழுங்காக உட்காந்து பாடம் கற்றுக்கும். ஆனால் அந்த பிள்ளைய பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு பைபிளை கொடுத்து ஒரு டைரி கொடுத்து அந்த பிள்ளையை எழுத வைக்கிறீங்களா? சபையில் ஒழுங்காக உட்கார வைக்கிறீங்களா? பாரத்தோடு பேசுகிறேன், ஒரு தாயாக பேசுகிறேன், ஒரு பூமிக்குரிய தாயாகவும் ஹல்லேலூயா ஒரு ஆவிக்குரிய தாயாகவும் நான் உங்களிடத்துல பேசுகிறேன். தாயே, நீங்கள் இன்னைக்கு விடுகிற கண்ணீரின் ஜெபந்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை போல அமையும். ஹல்லேலூயா! பொல்லாங்கன் யாரை விழுங்கலாமோ என்று கெச்சித்து வகை தேடி கொண்டிருக்கிறான். தாயே, உங்கள் பிள்ளைங்களை அவ்வளோ ஈஸியாக பிசாசுக்கு விட்டுறாதீங்க, கொடுத்துடாதீங்க. அழுது ஜெபிங்க. அப்பா, என்னுடைய பொறுப்பிலே நான் தவறி விட்டேன். அப்பா ஆண்டவரே, நான் அநேக கூட்டங்களுக்கு வந்து நான் என்னை அதிகமாக போஷித்து கொண்டேன், ஆனால் என் பிள்ளை பசினால் வாடிட்டு இருக்கு, ஆவிக்கு ரீதியில் ஒன்றுமில்லாமல் இருக்குதப்பா. என் பிள்ளைக்கு இறங்கும் என்று சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா! எல்லா தாய்மார்களும் அழுங்க. நீங்கள் ஒருவேளை பிள்ளைகள் மத்தியிலையோ வாலிப பிள்ளைகள் மத்தியிலோ ஊழிய செய்வலா இருந்தால் நீங்களும் கதறி அழுங்க. என்னுடைய வாலிப பிள்ளைகள், என் பிள்ளைகள், ஹல்லேலூயா, அவர்கள் தீங்குக்கு நேராக போகக்கூடாது, அழிவுக்கு நேராக போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் பின்னால் போகக்கூடாது, செல்லுக்கு அடிமையாகக்கூடாது, காதலுக்கு அடிமையாகக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே எல்லா பிள்ளைகளையும் ஹல்லேலூயா தீக்கணமானாமா சந்திலா எல்லா நம்முடைய எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்படத்தக்கதாக எல்லாரும் இந்த வேலை கதறி அழுவோம். ஆண்டவரே, நான் தவறிட்டேன்ப்பா, என் வேலையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டேன், என்னுடைய வீட்டுக்காரிகளை முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். ஆண்டவரே, அவளுக்காக ஜெபிக்க தவறி விட்டேன். அவர்கள் அன்றைய ஆராதனை நேரத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது அதை நான் பார்க்காமல் விட்டுட்டேன். ஆண்டவரே, எனக்கு இறங்கு ராஜா, என் பிள்ளை கத்தாவே. அப்பா, she should not be lost, he should not be lost. தொலைந்து போகக்கூடாதப்பா, சாத்தானுடைய கருத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடாதப்பா. ஐனிக்கையாளை போல வேத எழுத்துக்களை சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா! பெரு வயதிலே அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். 2வது ராகாப் குடும்பாங்கத்தினை குறித்து நம்ம குறைதான் சொல்கிறோம். என் பிள்ளை ரட்சிக்கப்படல, கூப்பிட்டா வரமாட்டேங்குது, என் கணவர் ரட்சிக்கப்படல, நம்ம ஏதாவது அந்த சூழ்நிலை விட்டு ஓட பார்க்குறோம். அப்படி அல்ல. அருமையான மனைவியே, அருமையான தாயாரே, உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா, உங்களுடைய தாய் தாப்ப ரட்சிக்கப்படல, சகோதரர் ரட்சிக்கப்படனா, விசுவாசம் வைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய பாவங்களையும் அவருடைய விக்கிராரணையில் இருந்தும் அவளை நீக்க வல்லமை உள்ளது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உரிமை பாராட்டுங்க. ஹல்லேலூயா! விசுவாசம் வைங்க. அப்பொழுது உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்ட சமாரிய ஸ்ரீயை குறித்து நான் சொன்னேன். செயல்படுங்க. வேலைகள் முக்கியம் அல்ல, கர்த்தருக்காய் சாட்சி சொல்றதுதான் முன்னுரிமையாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! செயல்பட்டு சாட்சி பகர்ந்து உங்களுடைய பட்டணத்தார் நீங்கள் என்னென்ன விக்கிரங்களை வணங்கினீங்களோ அப்படிப்பட்ட விக்கிரங்களை தான் உங்களுடைய சொந்தக்காரர் வணங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விக்கிரத்திலேருந்து உங்களை நீங்கள் விடுவித்து, கர்த்தர் விடுதலையாய் உங்களை விடுவித்து உள்ளே கொண்டு வந்திருக்கும் போது எவ்வளோ பாரம் ஒன்றும் தெரியுமா? அப்படிப்பட்ட விக்கிரங்களில் அந்த காலத்தில் இன்னும் என்னுடைய ஜனங்கள் இருக்கிறாங்களேன்ற பாரம் இருக்குதா? என் குலத்தின் அழிவை நான் எப்படி காணக்கூடும் என்று சொல்லி எஸ்ஸை கேட்குறா. என்னுடைய ஜனத்தாண்டிய அழிவை பொல்லாங்கை நான் எப்படி பார்க்கக்கூடும் என்று கேட்குறா ஒரு கேள்வி ராஜாட்ட. பரிந்து பேசுகிற காரியம் இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா!
ஹalleluya. எஸ்ரை நான் உபவாசத்திலே நாம் காத்திருப்போம், தேசத்துக்காய் கதறுவோம். தேசத்துல எல்லா ஆர்டர்ஸ் அகெயின்ஸ்ட் சர்ச் எல்லாமே மாறி போகும். ஹalleluya. மகளே மரியாளை போல உயிர்த்தெழுதலின் செய்தியை சொன்னது போல உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளாய் பெறப்பட்டு மற்றவளை தாக்கம் செய்கிறதா? மற்றவளுக்கு அவ செய்தியை தான் சொன்னா, ஆனா உங்களுக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குது. ஹalleluya. உங்க சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பித்த அதே வல்லமை சாவுக்கு எதுவான அநேக சரீரங்கள் உலகத்திலே காணப்படுகிறது. அந்த சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே. நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அவருக்குள்ளாய் ஆயத்தம் இருந்தது. கந்த வர்க்கங்களை கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி அவர் கொண்டு வந்தா. அப்புறம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் இருந்தது. இந்த 2 நிபந்தனைகள் இருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த செய்தியை முதலாவது சொல்லுகிற பாக்கியத்தை பெற்றால் அதுதான் அவருடைய விளைவு. முழு உலகமும் முற்றிலுமாய் அழிவிலிருந்து காக்கப்பட்டது. ஹalleluya. இந்த அர்ப்பணிப்பின் நேரத்திலே ஆண்டவரே, நான் என்னை தாயாக ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. விசுவாசியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உரிமை பாராட்டி விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியாய் நான் மாற விரும்புகிறேன். என்னுடைய சொந்தக்காரர் ரட்சிக்கப்படுவார் என்ற கொஞ்சம் கூட எனக்கு விசுவாச நம்பிக்கை போயிடுச்சு. கர்த்தாவே, சத்த நம்பிக்கையின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரியே, உன்னோடு கூட ஆவியான திட்டவட்டமாய் பேசுகிறார். அதே செத்து போன ஹalleluya அப்படிப்பட்ட விக்கிர ஆராதனைக்காரனா இருக்கலாம், அவிசுவாசியா இருக்கிற அந்த நபரை உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாய் ரட்சிக்க முடியும். ஹalleluya. ரட்சிக்க முடியும், உன்னால முடியும். ஹalleluya. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லும் போது, உன்னுடைய வீட்டாருக்காய் நீ விசுவாசிக்கும் போது உன் வீட்டிலே தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் வீட்டாருக்காக உன் வீட்டிலே அமர்ந்து நீ விசுவாசிக்கும் போது, இயேசுவின் ரத்தத்தை உரிமை பாராட்டும் போது, அந்த வீட்டில் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகே வீட்டில் சொன்னார் இல்லையா, அது உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறும். ஹalleluya. விசுவாசியாயிரு. பிசாசு பலவிதமான சந்தேகங்களை கொடுத்து விசுவாசத்தை விட்டு உங்களை எடுக்க பார்க்கிறான். விட்டு கொடுக்காதே மகளே. ராகா விசுவாசமாய் இருந்தாள். அதே போல 3வது நான் சொன்னேன் இல்லையா, ஹalleluya, சமாரிய ஸ்திரியை போல ஹalleluya செயல்பட்டு சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். அப்பதான் நீங்க சொல்லுற வார்த்தையை மற்றவங்க கேட்பாங்க. சாட்சியாய் நான் மாற போறேன்ப்பா, எங்களுடைய அயலகத்தாருக்கு சொந்த ஜனங்களுக்கு நான் ஆண்டவரே அப்பா ஒரு சாட்சியாய் மாற போகிறேன், இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களே என்று சொல்லத்தக்கதாக ஒரு மாற்றத்தை அவள் கண்டு அதே ஆண்டவர்கிட்ட அவங்களும் வருவாங்க. ஹalleluya. கிறிஸ்துவண்டை நடத்தின சமாரிய ஸ்திரியை போல அருமையான சகோதரியே, அநேகரை ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை நடத்துறீங்க, இப்ப அமைதியா இருக்கிறீர்கள் என்று சொல்லி பரிசுத்தாவியார் துக்கத்தோடு சொல்றார். இன்றையிலிருந்து அந்த ஊழியத்தை ஆரம்பிங்க. ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை நடத்துகிற அந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் எல்லா இடத்துலயும் போய் சொல்லுங்க. ஹalleluya. அது மாத்திரமல்ல, எஸ்ரை போல உபவாசத்தை மன்றாடி எல்லாத்தையும் மாத்திட்டு தான் உட்கார்றா, அரியணையில உட்கார்றா. ஹalleluya. அவ என்னைக்கு அந்த அரியணையை விட்டு எழுந்து உபவாசத்தை ஜெபித்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி அதே அரியணையில போய் உட்கார செய்த தேவன். ஹalleluya. எஸ்தரை முற்றிலுமாய் அழிக்க வந்த ஆமானை அழிச்சு எஸ்தரை உட்கார வச்சுட்டாரு, மொர்தெக்காயை உட்கார வச்சுட்டாரு உயர்ந்த பதவியில். அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது, தேசத்தாருக்கு நடக்க போகுது. பிசாசு அநேக அழிவுக்குள்ள கொண்டு போயிருக்கான். பெரம்பூர் மக்களே அநேக விக்கிராரனை கொண்டு போய் கொண்டிருக்குது. ஆனாலும் நம்முடைய உபவாசம் அதை மாற்றி போடும். மகளே, நான் மரியாதை போல உயிர்த்தெழுதின வல்லமை யாருக்காவது ஜெபம் தேவைப்பட்டால், கர்த்தாவே நான் என்னுடைய பொறுப்புகளை தவறிவிட்டேன், நற்பாதிப்பு செய்ய ஆண்டவரே நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் கைகளை உயர்த்துங்க. உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆவியானவர்களை தொடுவாராக. உங்களுடைய உள்ளத்தின் நிலைமையை அவர் பார்க்கிறார். அல்ல உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு அந்த அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து காரியங்கள் மாற போகிறது. நற்பாதிப்பு செய்தவர்கள் கடைசி நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது
வெறுமையான கைகளோடு அல்ல, ஆத்மாக்களோடு அங்க போய் நிற்போம். அப்ப அங்க போய் பார்க்கும்போது அநேகர் ஹல்லேலூயா உங்களால நற்பாதிப்பு செய்தவர்கள் அங்க இருப்பாங்க. நீங்க பரலோகத்துல பார்க்க போறீங்களா? அதற்காக இப்ப செயல்பட வேண்டும். நாம் ஜெபிப்ப. அன்பான பிதாவே, கரங்களை உயர்த்திருக்கிற நம்முடைய ஆண்டவரே அப்பா, அர்ப்பணித்திருக்கிற உள்ளங்களுக்காக அடியால் ஜெபிக்கிறப்பா. எந்தெந்த விதத்திலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கார் என்று உமக்கு தெரியும் கர்த்தாவே. ஆண்டவரே, நற்பாதிப்பு செய்யத்தக்கதாக ஆண்டவரே அவளுக்கு கிருபையை தாரும். எல்லா தடைகளையும் உடைப்பீராக. நற்பாதிப்பின் அர்ப்பணிப்பை தருவீராக. அதற்குரிய நிபந்தனைகளை அவர் கடைபிடிக்கவும், அதற்கேற்ற விளைவுகளை, அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்படியாக தனி நபருக்குள்ளாகவும் அன்றைய குடும்பத்திற்குள்ளாகவும் கர்த்தாவே அப்பா, பட்டணத்திலும் தேசத்திலும் உலகத்திலும் ஒரு பெரிய ஆண்டவரே நற்பாதிப்பை செய்வதனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாப்பதற்காக நமக்கு சோத்திரம் கர்த்தாவே. அன்றைய எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே என்னுடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல வாளை மறவாதே. ஆமென்.